ராஜா, ஒரே மூச்சு இந்த பாலை குடிக்கிறேன். 1 2 3. உங்க தேக பயிற்சி எல்லாம் முடிஞ்சுதா? ஓ முடிஞ்சிருக்க. ஓ நாட்டிய பயிற்சி முடிஞ்சிருக்கா? ஓ முடிஞ்சுது. ஏன்டா ராஜா, இப்பெல்லாம் உங்க அம்மா ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாங்கல்ல? இதுக்கு பேரு டான்ஸா? அம்மா சாணி மிதிக்கிறா போல அக்கா தையான குதிக்குது. அம்மா எடுத்து வச்சிருக்கேன். எங்க குளிக்க போகல? கொஞ்சம் இரு மாலதி, வேற வாடாங்கட்டும். அம்மாவுக்கு இதெல்லாம் எங்கப்பா தெரிய போகுது? வேர்வையோட யாராச்சும் குளிப்பாங்க? ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் தெரியும். இந்தாமா உன் கோவத்தையில எங்கிட்ட காட்டு. கிட்ட போனா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? பண்ண மாட்டேன். இது அப்பாவுது, இது ஒண்ணுது. ஓ மறந்துட்டேன். மன்னிச்சேன் போ. வாடா ராஜா, போய் குளிப்போம். ராஜா கண்ணே குளிக்க போ. ராஜா பனியனை கேட்டு. இதோ வெரி குட். டிராயரை கேட்டு. மாட்டேன். ஏண்டா? நான் வயசு பிள்ளை இல்லையாப்பா, எப்படி கழட்டுவேன்? ஒரு பெரிய மனுஷன் கயட்டுறானா? வாங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமாக பண்ண அது கயட்டா. அப்படின்னா நீங்களும் கழட்டுங்க. சரி சரி, நேரமாச்சு, ஸ்கூலுக்கு போன உட்கார். என்னமோ ஆபீஸ்க்கு தான் ரொம்ப நேரம் ஆகிற போல பறக்கறிய. ஆமா, அப்பா லேட்டா பண்ணாலும் பிரகாஷ் மாமா கோச்சுக்க மாட்டாரு. எங்க வாத்தியார் தோலை உரிச்சிடுவாரு. சரி சரி, எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. இது அப்பாவு, இது ஒண்ணு. இந்தாங்க மாலதி, எனக்கு அப்பா கிள்ளே, அப்பா கிள்ளே. டாடா. டாடா. அப்பா, இந்த வீட்டுல வச்ச சாமான் வச்ச இடத்துல இருக்கா? இந்த நாய் பண்ற அநியாயத்தை தம்பி கேக்குதா? இது வீடா இது? இந்த நாய் கிட்ட போய் நின்னா கர்ச்சிக்குது. அது மனசுல சிங்கங்கிற எண்ணம். இதுகிட்ட எழுதட்டா, ஒரு நாளைக்கு ஒரே அட்டி அசிங்கமாக்கிடுவேன். இங்க பண்ற எங்க அப்பா. ஐயோ, இந்த கதை யாரா தாழ போட்டது? ஐயோ தம்பி, தம்பி, ஐயோ தம்பி, தம்பி, தம்பி. மாணிக்கா இங்க. இங்க வந்து பாருங்க. என்ன இங்க வந்து பாருங்க. இது என்ன வீடா காடா?
இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு காரணமா? நீங்க அருமையா வளர்க்குறீங்களே டைலர். டெய்லரா? இல்ல இந்த டைகர். இந்த டைகர் தான் இத்தனைக்கும் காரணம். தம்பி நான் சொல்றேன் கேளுங்க, என் மேல கோச்சுக்காதீங்க. ஒண்ணு இவனை வேலைக்கு வச்சீங்க, இல்லன்னா என்ன வேலைக்கு வச்சீங்க. எப்பா உன் பரம்பரைக்கே வணக்கம். நீ எப்பவும் பரம்பரையா பாடுற பழைய பல்லவி. ஆமா, நீ ஏன் பீரோக்குள்ள போய் கதை சாத்திக்கிட்ட? நானா போய் சாத்திக்கிட்டேன், அவன் சாத்திட்டு போயிட்டான். இவன் எங்க சாத்தறான்? அவன் தான். யாரு? ஆஞ்சநேய அப்பன். ஆஞ்சநேய அப்பனா? ஆமா. வாயு பகவான். ஓஹோ, புராணத்துல இறங்கிட்டீங்களா? சரி போய் வேலையை கவனிப்போம். ஹலோ ஹலோ ஏய் ஹலோ ஏப்பா இந்த வெளிப்பாடு ரோடு பேர் யாரும் அடிச்சிருக்காங்க, வாசகத்தை போய் பாரு. அங்கயா? நீங்க என்னாச்சா அந்த நாகரிக காலத்துல சைக்கிள்ல இருந்து சமய கட்டு வரலும் பெல்ல வச்சுட்டா எது அடிக்குது எது சத்தம் போட்டு யாருக்கு தெரியுது? ஆனா ஏப்பா அப்படி கலந்து ஆனாச்சும் கத்திட்டு வர்றேன். என்னடா அது குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சா? 40 40 40 41 42 45 கணக்கா இருக்க வேண்டாம் வீராசாமி. நம்ம கிட்டே நீ கடுக்கா காட்டாத. இந்த மாதிரி எழுதுறதுல கரெக்ட் இல்லாட்டி போனாலும் எண்றதுல கரெக்ட் இருக்கணும்ப்பா. சரிதாயா, நீ 50 எழுதிக்கியா? மூட்டைகள்லாம் பிரிச்சு நிறவி நான் 60 ஆக்கிக்கிறேன். வீராசாமி இந்த மாதிரி அநியாயம் பண்ணாத. இல்ல ஒரு லோடுல 10 மூட்டையை திருடுறேங்கிற. நமக்கு வேணாம். ஏன் அப்படி பயப்படுற? எதுக்கு பகவான் கல்லையும் மண்ணையும் தண்ணியும் படைச்சிருக்கிறான்? நம்ம மாதிரி வியாபாரம் மிஸ் பண்றதுக்கு தானே. நம்ப நீ ஒன்ன ஏன் கம்பெனில சேர்த்துற வீராசாமி. நான் புள்ள குட்டிக்காரங்கிறது உனக்கு நல்லா தெரியும். ஆண்டவனுக்கு அப்புறம் ஒன்னதான் நம்பி இருக்கேன். நல்லா நம்புனே. அட நம்பி தானே புது கணக்கே போட்டிருக்கேன். என் சோத்து பானையில கைய வைக்காதப்பா. கந்தசாமி, இந்த டிரைவர் வீராசாமி இருக்கிற வரைக்கும் இந்த கணக்கு பிள்ளை கந்தசாமிக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஏன் பயப்படுற? அட நான் பயப்பு இல்லையா. நான் சும்மா மேனேஜர்யா, இந்த கங்காணி மேனேஜர் வர்றாயா. வீராசாமி நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவனை. பயப்படுற? வணக்கம் சார். நமஸ்காரம் சார். ரோட எங்க போகுது? சேனாம்பேட்டை காணா கம்பெனிக்கு போகுது சார். எத்தனை மூட்டை இருக்கு? 2.5 tons சார். 50 மூட்டை இருக்கு சார். சீக்கிரமா டெலிவரி பண்ணிட்டு வா. சீக்கிரம் டெலிவரி பண்ணிட்டு வாப்பா. குட் மார்னிங் பிரகாஷ். குட் மார்னிங் பா. ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துடுறியா? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? இல்லப்பா, நல்லா இருக்குது. அதுக்கு தான் உன்னை சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்றேன். சரிதான், நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? இது பாரு, எனக்குன்னு வர வேண்டிய பொண்ணு இன்னும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது சரிதான்ப்பா. இனிமே ஒருத்தி பிறந்து உனக்கு மனைவி ஆவறதுக்குள்ள நீ தாத்தாவாயிடுவேப்பா. இத பாரு, உனக்குன்னு ஒருத்தி எங்கேயோ வளர்ந்துகிட்டு இருப்பா. உனக்கு எப்படி வேணும்னு என்கிட்ட சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். உனக்கு வேண்டிய பொண்ணை பத்தி கொஞ்சம் வர்ணியம்பா. எனக்கு வர வேண்டிய பொண்ணு பொண்ணு கிராம கன்னியரின் குழந்தை, நகர நங்கையரின் அறிவுக்கூறு, கேரள மாதரின் ரூபலாம், ஆந்திர அணங்குகளின் அழகிய உடற்கள், அது கன்னடக்காரியின் குரலினும், ஐயோ தமிழ்நாட்டு பெண்களின் பண்பாடு. இது கரெக்ட். அத்தனையும் மொத்த ஒரு கொண்ட ஆரணங்குதான் என் லட்சியம். எங்கப்பா போது நிறுத்திக்கும். உனக்கு வர வேண்டிய மனைவியை பத்தி சொல்றியா, இல்ல திராவிட நாட்டு பூகோளத்தையே வர்ணிக்கிறியா? இத பாரு, நீ நினைச்ச மாதிரி அத்தனையும் அமைஞ்ச ஒரு பொண்ணு வேணும்னா உனக்கு ஒரு அணங்கு போதாதப்பா, 6 அணங்கு தேவை. 6 அணங்கு, 1 2 3 4 5 6. இருக்கட்டும். நான் எதுக்கு இங்க வர சொன்னேன் தெரியுமா? எதுக்கு? நம்ம கம்பெனில இருந்து வெளியே போற சிமெண்ட்ல ஒரே கல்லு மண்ணும் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்ம கம்பெனி சிமெண்ட்ல கலப்படமா? அது எப்படி? தான்ப்பா மேனேஜரோட வேலை. போய் என்னன்னு சாவகாசமா கவனிப்போம். சரி. என்ன கொஞ்சம் இல்ல மாமா. இல்லையா? ஏன் இல்ல? எதுக்காக இல்ல? இன்னைக்கு ஐயா வீட்டுல மிஞ்சினது இவ்வளவுதான் மாமா. பிச்சைக்கார பசங்க வேலைக்காரிக்கு கொடுக்கணுமேனு தெரியாம கொஞ்சமா சமைச்சிருக்கானுங்க. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? நான் இவ்வளவு சோத்தை எப்படி சாப்பிடுறது? ஏன் மாமா கோச்சுக்கிறீங்க? இருக்கும்போது கொண்டு வந்து கொட்டல. என்ன சொன்ன? என் மேல உனக்கு உண்மையா அக்கறை இருந்தா இப்படி செய்வியா? திருடியாவது அந்த கறியை கொண்டு வந்திருக்க மாட்டேன். திருடுற புத்தி எனக்கு இல்ல. என்ன சொன்ன? என்னையா குத்தி காட்டுற? யாரையாது? வீராசாமி. ஓ, கந்தசாமியா? ஆமாண்டா. புத்தி இருக்காடா உனக்கு? புத்தி இருக்கா?
சொந்த புத்தி இருக்கா இல்ல சொல் புத்தி இருக்கா? சிச்சி, ராத்திரில எல்லாம் தூங்குறா, என்னடா அந்த கலாட்டா? முட்டாள். போன வருஷமே எதோ இருந்ததோ இல்லையோ அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான்னு தானே சொன்னேன். இப்ப மாத்திரம் என்ன ஐயா, ஒரு நல்ல முகூர்த்தத்தை பாரு, முடிச்சிடலாம். மயிலேனா இறகு போடுமா? இந்த பாரு. என்ன வீராசாமி, அங்க பாக்காத, நான் ஒரு முக்கியமான காரியமா உன்கிட்ட வந்தேன். என்ன? பொண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியும். அவளுக்கு கோபம் வந்தா தகரட்டப்பா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சுவேன். கடன்காரெல்லாம் என் வீட்டை தேடி படம் எடுக்கிறான். எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிய வாங்கிட்டு போலான்னு வந்தப்பா. என்ன பாக்கிய? அதான்ப்பா என் பங்கப்பா, சிமுட்டு மூட்டை பங்கு. ஓ அதுவா? அது திருட்டு சொத்தையா? என்னடா திருட்டு இப்படி கத்துறேன்? எவன் காதுலயாவது உண்டா தள்ளிக்கிட்டு போயிடுவான்டா ரெண்டு பேரையா. நாம அவசரப்பட்டு அந்த சேட்டு நான் மூட்டிய குடுக்கலன்னு சொல்லிட்டான்னாக்கா அவனை நாம என்னையா பண்றது? நீ ஏன்டா இப்படி வச்சுக்கிட்டு நெஞ்ச விடைச்சுக்கிட்டு அவங்கிட்ட போற சேட்டுன்னு? ராம் ராம் சேட்ஜி, ஏதோ குடுங்க சேட்ஜி, ஏதோ காப்பாத்து சேட்ஜின்னு சொல்லண்டா அவன் மனம் இறங்குமா? இந்த பாரு, இப்போ உனக்கு சாப்பிட்டா இருக்க, நீ சந்தோஷமா சாப்பிட்டா போய் சாப்பிடு. நாளைக்கு நான் சந்தோஷமா வந்து உன்னை பாக்குறேன். என்ன நீ சாப்பிட்டா பாருடா. பாரு வர. ஐயோ, இந்த பையன் சேர்த்துக்கிட்ட பணம் வாங்கியிருப்பான். ஐயோ, இந்த பையன் எனக்கு குள்ளா போட பாக்குறான். எனக்கு நான் ஒண்ணு இன்னும் எத்தனை நாளைக்கு என் கையால காப்பி வாங்கி குடிக்க போறீங்க பாப்போம். ஏன்பா உன் கையில சுத்தம் தானே இருக்குது? ராப்பிங்கப்பா இதுல வெறுங்கப்ப நீட்டுற. இன்னைக்கு பால், டிகாஷன், சக்கரை எல்லாம் தனித்தனியா கொண்டாந்துட்டேன். நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, இன்னும் ஊத்து. சரி தம்பி, என்ன அதிகாரம் பண்றதுக்காக ஒரு பொண்ணு ஒண்ணு தேவை. உனக்கு கல்யாணம் செய்துக்கிற ஆசை வந்தாச்சா? என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? நான் ஆஞ்சநேயர் பக்தன், எனக்கு கல்யாணம் தேவையில்லை. அப்ப இதுக்கு பாலும் தேவையில்லை போல இருக்கு. இது இருக்கு பால், இன்னும் ஊத்து. ஊத்துறேன். தம்பி, காலாகாலத்துல நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அந்த அம்மா நேரத்துக்கு அதிகாரம் பண்ணாங்கன்னா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். சக்கரைங்கப்பா இருக்குது. இதுல போட வேணாமா? போடணும். ஒவ்வொன்னாவா சொல்லிட்டு இருப்பாங்க உனக்கு. வேண்டாம் தம்பி. நேத்து பாருங்க, நான் குமார் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீடு இருக்க லட்சணமும் அலங்காரமும் அந்த வீட்டுல லட்சுமியே தாண்டவம் அப்பா உன் கையால ஒரு கப்பு காப்பி வாங்கி சாப்பிடறதுக்குள்ள இங்க இருந்து நேரம் பம்பாய்க்கு ஏரோப்ளேன்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம் போதுக்கப்பா. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேணும். நீ ஒரு பொண்ணை பாரு, நான் கல்யாணம் செய்துக்கிறேன். இந்த வார்த்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். என் வாயில ஏன் ராஜா, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? அம்மா என்ன டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு விரட்டிட்டாப்பா. அப்படியா? ஐயோ, இதுக்காக நீ கவலைப்படாத. வா, உங்க அம்மாவுக்கு போட்டியா நான் உனக்கு டான்ஸ் கத்துக்கிறேன். சரி இருங்க பாரு. சரி. ராஜா, ரெடி ஆயிட்டியா? சீக்கிரமா வா. லேட் ஆச்சு பத்தியா? சீக்கிரமா சீக்கிரமா வா வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜா வருது, இப்ப ராஜா பாரிட்டியா? அப்பா, நீங்க தபேல ஆசிங்க. ஓகே, நீ ஆடு.
போக்கிரி பயல. நீங்க தானே மணமக சேவையின் விளம்பரம் பண்ணி இருந்தது? ஆமா ஆமா ஆமா, உட்காருங்க. உட்கார்ந்தாச்சா? ஆமா, நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க தானே மணமக சேவையின் விளம்பரம் பண்ணி இருந்தது? ஆமா 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 ஆமா. அந்த விளம்பரத்தை நீங்க சரியா படிச்சீங்களோ? வாட் யூ மீன்? எனக்கு என்ன எழுத படிக்க தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்ன பார்த்தாலே ஒரு எஜுகேட்டட் கேர்ள்னு தெரியல? தெரியுது தெரியுது, தெரிஞ்சுதானே நான் எழுந்து மரியாதை கொடுக்குறேன். அலங்கோலத்தை பார்த்து அந்த கண்டிருந்த விளம்பரத்துல கீழே ஒரு காலம் ஒண்ணு கண்டிருக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டு பண்பாடுடைய பெண்ணுதான் தேன்னு கண்டு. என்ன பார்த்தா தமிழ்நாட்டு பண்புக்கு விரோதமாக நான் ஒன்னும் கவுன் போட்டுக்கிட்டு இல்ல. ஆஹா, தமிழ்நாட்டு பண்பாடே உன் தலைவிதி இப்படியாகணும். இப்படி அடிக்கடி சாயம் போடுறதுல நஷ்டம் ஆகுல. அந்த உதட்டை கிழிச்சு எடுத்துட்டா எப்போதும் சிவப்பா இருக்குமே. நீங்க என்ன பெண் செலக்ட் பண்றீங்களா இல்ல வம்பு வளர்க்குறீங்களா? தயவு செய்து வந்து நிக்கிறீங்களா? என்ன முதல் கேள்விக்கே உங்களுக்கு இப்படி கோவம் வருது? என்ன பார்க்க வேணாம், அந்த பக்கம் திரும்பி நில்லு. இன்னும் எத்தனையோ கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு குடும்பம் செய்த அனுபவம் உண்டா? இது என்ன கேள்வி? நான் இப்ப எத்தனையோ பேரோட குடும்பம் நடத்திக்கிட்டு தானே இருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அப்பா அம்மா தம்பி தங்க இத்தனை பேரோட நான் குடும்பம் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். பிரபு, என்ன காப்பாத்தின சந்தேகத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. நல்லது. உங்களுக்கு குவா குவா அனுபவம் உண்டா? என்ன குவா குவாவா? ஏமா இப்படி கோவம் வருது? குழந்தைய வளர்த்து பழக்கம் உண்டான்னு கேட்கிறேன். அதே நான் தெரிஞ்சுக்கணும். ஆயா கிட்ட கொடுத்தா குழந்தைய வளர்த்துட்டு போறேன். அது சரி ஆயா. ஆயா அது சரி. அம்மா வாழு. இல்ல ஒண்ணு இல்ல, இந்த குதிரை வாழை அந்த பக்கம் எடுத்துக்கிறீங்களா? சரி, அது வேணாமா? அப்படி அப்படி பிடிச்சுங்க, அப்படி பிடிச்சுங்க. அப்படியே பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சுத்தமானது. ஆஞ்சநேய பிரபு. 1 2 3. ஐயோ அவையோ அவையோ, நாங்க நினைக்கிறது போல இவ்வளவு உயரம் கம்மியா இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு வர்றீங்களா இல்ல இந்த செருப்பு மேல இன்னொரு செருப்பு போட்டுட்டு வர்றீங்களா? யோ நிறுத்தையா, இடி என்னமோ 8 தான், மழை தானே பெய்ய மாட்டேங்குது. அடைச்சாருதான் போவோமா. என் தம்பி என்னென்னமோ சொல்லி திட்டும் கோவம் இல்ல, இவ திட்டுறா. அடி பாவீங்களா, உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தன் எந்தெந்த சந்தியில நிக்க போறானோ. என்னையா சொல்ற? ஆள் மாறாட்டம் ஆள் மாறாட்டம் ஆள் மாறாட்டம். அம்மா உட்காருங்க 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 உட்காருங்கம்மா. அம்மா யாரோ எங்க இருந்து வர்றீங்களோ? உங்க விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன் பாத்தீங்க? ஆமா ஆமா ஆமா, நாங்க தான் போட்டோம். அம்மா நீங்க தான் அந்த விண்ணப்பதாரியா? ஆமா. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க வருத்தப்பட மாட்டீங்களே? இதுல என்ன இருக்குது? தாராளமா கேளுங்களேன். தங்கம் தங்கம் தங்கமே இந்த உடம்புக்கு. இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுங்க, இந்த கல்யாணத்தை சேர்த்தா எத்தனாவது கல்யாணம்? என்னையா சொல்ற? நான் இப்பதான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்திருக்கிறேன். இதுதான் முதல் கல்யாணமா? உட்காருங்க உட்காருங்க. ஆமா, இதுவரையில நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? ஓஹோ அதுவா, நான் இதுவரையிலும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியார் அம்மாவா இருந்தேன். கல்யாணம் இல்லாமே மேனேஜ் பண்ணிருக்கீங்க. ஆமா, குழந்தைகளுக்கு தொண்டு செய்யறதுன்னு போனா அந்த எண்ணம் வரவே வராது. இப்போ அந்த எண்ணம் உங்க விளம்பரத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு திடீர்னு அந்த ஆசை ஏற்பட்டது. அப்படியா? ஆமா, நான் கூட உங்களை பாக்குறதுக்கு முன்னால எப்படியாவது தம்பி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்துலதான் இருந்தேன். இப்ப பார்த்ததுல இருந்து எனக்கும் திட்டீர்னு அந்த எண்ணம் திட்டீர்னு மறைஞ்சு போச்சு. நீங்க கொஞ்சம் திட்டீர்னு எடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் திட்டீர்னு போயிட்டு வர்றீங்களா? இதுக்கு தானே இவ்வளவு பேச்சு? ஆளை பாரு ஆளை. எல்லாம் காரி இது ஆரம்பிச்சு விட்டாப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, வந்தவ 2 பேரும் சும்மா போயிட்டா. அடுத்தபடி அவளா வந்தா கண்டிப்பா கையிலே தான் எடுத்துட்டு வருவான். நல்லா வந்தா டயரை ஒண்ணு தரையில வச்சு கட்டிக்கிட்டு மூடு விழா கொண்டாடி போடுறதான் நல்லது. திருட்டு பையல என்ன சரியா முடிக்க திரும்ப. அப்பா நீங்க கூட. நான் கூட ஒளிஞ்சுக்கணுமா? ஆமா. கண்ணா மூச்சி ரே ரே ரே, காட்டு மூச்சி ரே ரே ரே, எனக்கு ஒரு பழம் உனக்கு ஒரு பழம் கொண்டோடியா. வரலாமா? வரலாம். வரேன். ஜாக்கிரதை. கபால்தான்.
மாலதி, இவ்வளவு இன்பத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் நம்ம ராஜாதான். அன்னைக்கு ராத்திரி அந்த பஸ் ரிப்பேர் ஆகலன்னா இன்னைக்கு நாம கண்ணாமூச்சி ஆட முடியுமா? அதனால உலகத்துல இருக்கிற பஸ்ஸுகள்லாம் அந்தி சாஞ்சலும் ரிப்பேர் ஆகணும். அதுல இருக்கிற ஆண்களும் பெண்களும் காதலர்களா மாறி நம்மள மாதிரி கட்டாபூச்சி ஆடுறோம். ராஜா, இன்னைக்கு விளையாடுறது போறோம். போய் சீதாவை கேட்டு பால் குடிச்சிட்டு வாமா. ஆமாண்டா ராஜா, பால் ராஜா போய் பாலை சாப்பிட்டு மலைக்கல் ஆட போறோம். மாலதி, மாலதி, என்னத்தா உன் மனசுல ஒன்றும் குறையில்லையே? ஏத்தா இந்த கேள்வியை ஏன் அடிக்கடி கேக்குறீங்க? இல்ல மாலதி, உனக்கு அப்பா அம்மா இருந்தா மாசத்துக்கு ஒரு தடவையாவது இங்க வந்து உன்னை இதே கேள்விதான் கேட்பாங்க. அவங்க இல்லாத குறைக்கு இப்ப நான் தானே கேட்கணும். உயிருக்கு உயிரான நீங்கள் ராஜாவும் இருக்கும்போது இந்த கேள்விக்கே இடம் இல்லையே அத்தா? ஆனா எனக்கு மட்டும் உங்ககிட்ட ஒரே ஒரு குறை. என்னத்தா? ஒரு ராஜாவை கொடுத்த நீ இன்னொரு ராணிய கொடுக்கலையே. போங்கத்தான், உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு. அப்பா, எனக்கு குரங்கு பொம்மை வேணும். அதுதான் நீ இருக்கியே. குறுக்கே யாரும் பேசக்கூடாது. சரி சார், மன்னிச்சிடுங்க. சரி, மன்னிச்சேன். ஓ கிரிப்பாயில. அப்பா, நாளைக்கு எங்க ஸ்கூல் லீவு. அதனால பிக்னிக் போலாமா? ஓகே, ஆல்ரைட். மாலதி, நாளைக்கு பிக்னிக். ராஜா நாளைக்கு பிக்னிக் போக போறோம். நான் உன்னை சொல்றேன். அம்மாவை கூப்பிடுறீங்களா? நீயே கூப்பிடு. நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா, நீயே கூப்பிடுறேன். அப்படின்னா சபாஷ். அழு. அம்மா வருவாங்க. ஏண்டா ராஜா அழுவுற? ஏண்டா அழற? குளிருது. இதுக்கான அப்படி அழுவுற? மாலதி, உன்னை தூக்கி விடு. அம்மா ஏமாந்துட்டா, அம்மா ஏமாந்துட்டா. நம்ம கம்பெனி லாரி இங்க எப்படி வந்தது? மாலதி, இரு வரேன். வீராசாமி, நிம்பளுக்கு பலே ஆளுங்கோயா. நம்மள்கிட்டே பணம் வாங்கி வீட்டு மேல கொடுத்து அக்கா பொண்ணு கிட்டே ஜல்சா பண்றாங்கோ. இந்தாங்கோயா 50 ரூபாயா மிச்ச கூட்டு சேர்த்து நாளைக்கு தர்றாங்கோ. என்ன சேட்டு, நம்ம கிட்ட வேலையை காட்டுறியே. நானும் அந்த கணக்கன் கந்தசாமியும் அந்த குமாரை எப்படி எல்லாமோ ஏமாத்தி மூட்டைகளை கொண்டுகிட்டு வந்தா நீ என்ன பிச்சை காசு கொடுக்குற மாதிரி இல்ல பேசுற? யோ, மொத்த பணத்தை வைக்கிறியா இல்ல உள்ள இருக்கிற மூட்டையெல்லாம் சேர்த்து ஏத்திக்கிட்டு போட்டுமா? என்னங்கோயா நம்மளுக்கு பயம் காட்டுறாங்கோ. நம்மளுக்கு திருட்டு மூட்டைய துணியா மேலே நம்மளுக்கு விட்டா யாரும் கோயா வாங்குறாங்கோ. இந்தாங்கோயா 10 ரூபாயா சேர்த்து வச்சுக்கோங்க. கொடுத்தா பூரா பணத்தையும் கொடு, இல்ல எனக்கு வேண்டாம். ஆமா, அவனுக்கு வேண்டாம். பலே சேட் பலே, உன்ன மாதிரி உபகாரியாலதான் இந்த தொழிலே நடந்துகிட்டு வருது. உங்களுக்கு யாரும் கோயா சைத்தான் மாதிரி குறுக்க வந்து கலாட்டா பண்றாங்கோ. நான் யாரா? இந்த பணத்துக்கு உன் பேர் என்ன? நம்மளுக்கு பேரும் நிம்பளுக்கு எதுக்கும் கோயா? எதுக்கா? நீ வாங்கி இருக்கிறது எங்க கம்பெனி சிமெண்ட் தெரியுமா? அந்த ஆளுக்கு வித்தாங்கோ, நம்மளுக்கு வாங்குறாங்கோ. இதுல என்னங்கோயா தப்பு? நீ வாங்கி இருக்கிறது திருட்டு பொருளியா? சட்டப்படி அது பெரிய குத்தம் தெரியுமா? அது போட்டையா? உன் பேர் என்னையா? சொல்லு.
கபல் கி பேரு பகல்கன் கி சவுகாத் பகல்கன் கி சவுகாத். வண்டி எடுத்துட்டு கம்பெனிக்கு வா. மாலதி, ராஜா வாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அந்த அயோக்கிய பைய மூட்டையை எப்படி திருடனா, எங்க கொண்டு போய் வித்தான், என்ன விலைக்கு வித்தாங்கிறது எனக்கு தெரியாது சார். கடவுள் சாட்சியா சொல்றேன் சார். சார் என்ன நம்புங்க சார். போய் சொல்ல, உனக்கு இந்த அயோக்கியத்தனத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லை. ஐயோ என்ன சார் பெரிய பேச்சு பேசுறீங்க சார். ஒரு பெரிய மனசு வச்சு சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் இந்த தடவை மாத்திரம் என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த ஆபீஸ்ல என்ன அந்த மாதிரிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். சார் ஆஹா கந்தசாமி, நானும் இந்த ஒரு தடவை தான் உன்னை வேலையை விட்டு நீக்கிறேன். இனிமே அடுத்த தடவை நிச்சயமா இப்படி செய்யவே மாட்டேன். என்ன சார் இது? ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நியாயமா தர்மமா? நியாயத்தையும் தர்மத்தையும் பார்க்க போனா உனக்கு அந்த டிரைவர் வீராசாமிக்கு வாங்கி கொடுத்த போல ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். அதுக்காக சந்தோஷப்பட்டு என் நேரத்தை வீணாக்காம போயிடு. சார் என் பொண்டாட்டி துரசாலி சார். எஸ்டேட்ல டைப் அடிச்சவ சார். எனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை போச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா டைவேஸ டைப் அடிச்சு கையில கொடுத்துருவா சார். அதனால தான் வருந்துறேன். கந்தசாமி சார் நான் இந்த கம்பெனிக்கு சொந்தக்காரனா என்ன? நானும் உன்ன போல ஒரு வேலைக்காரன் தானே. நான் என் கடமை செய்ய வேண்டாமா? 3/4 டஜனுக்கு தேவைப்ப சார். உள்ள குட்டிக்காரன் சார். அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். பிள்ளை குட்டி இருந்தும் நீ இந்த காரியத்தை செஞ்சதுக்காக நான் பரிதாபப்படுறேன். வேற ஒண்ணும் என்னால செய்ய முடியாது. போயிடு. மனசை மாத்துங்க சார். போறேன் சார். ராஜா அப்புறம் சார். என்ன கணக்கு பிள்ளை? அம்மா வீட்டுல ஏதாவது விசேஷமா? விசேஷம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம ஐயா என்ன வேலையை விட்டு நிறுத்தி விட்டாருமா. ஓஹோ, அப்படி உன்னதானா? ஆமாண்டா ராஜா, என்னதான். ராஜா சும்மா இரு. ஆமா, நீங்க செஞ்சதும் தப்பு தானே. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? அம்மா என்னமோ தெரியாதனமா நடந்து போச்சம்மா. நீங்க தான் பெரிய மனசு வச்சு மன்னிச்சு ஐயா கிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணுமா. புள்ள குட்டிக்காரன் உங்களை தான் பெருசா நம்பி வந்திருக்கம்மா. நான் இதுல எல்லாம் தலையிட மாட்டேன். அம்மா அப்படி சொல்லக்கூடாதுமா. முதல்ல நடந்த குற்றம் மன்னிச்சுங்க அம்மா. ஏய்யா, முதல் தடவைன்னு விஷத்தை குடிப்பியா? அப்படி சொன்னா எப்படிம்மா? கணக்கு பிள்ளை, நான் மட்டும் நீதிபதியா இருந்தா நம்பிக்கை மோசம் செஞ்ச குற்றத்துக்கு ஆயுள் தண்டனையே கொடுத்திருப்பேன். இதுல எல்லாம் என்ன சம்மந்தப்படுத்தாதீங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போங்க. இதான் உங்க கடைசி வார்த்தையா? ஆமா, வர ராஜா. எனக்கு நேரம் வரும், நான் கவனிச்சுக்கிறேன். சொல்றா போயா. போடா சரிதான். முந்திரி கொட்டை மூக்க பிச்சு தோப்பல போட்டுக்குவேன். ஐயோ 5 ரூபாய் கொடுத்து வாங்கினேன்டா. புருஷனை விட பொண்டாட்டி, பொண்டாட்டியை விட புருஷன். ஆஞ்சநேய பகவானே, என்னமோ என் வாழ்க்கை குறைய சொல்ல வந்திருக்கேன். அவன் மனசுல நீதான் பூந்து எனக்கு கருணை காட்டணும் அப்பா. மாணிக்கம், மாணிக்கம், நான் தான் மாணிக்கம். அட இல்ல மாணிக்கம், நான் தான் மாணிக்கம். அட நான் கந்தசாமியா? என்ன மாணிக்கம்? வாயா வாயா, உட்கார் உட்கார் உட்கார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாணிக்கம். சரிக்கவா? சரி மாணிக்கியா, என் குறை ஒண்ணு சொல்றதுக்கு வந்த உன்கிட்ட. ஓஹோ, இந்த குறையா? இது ஒண்ணும் நடக்காது. இன்னும் அவ்வளவுதான். ஆமா. என்ன அப்படி சொல்ற? உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன, ஊருக்கு என்ன ஊரெல்லாம் பரவி போச்சா? பறைய போச்சு. இதெல்லாம் பொட்டியில வச்சு பூட்டி சமாச்சாரமா? இது தலையில இருக்கிற சமாச்சாரம் தானே, தெரியாம இருக்குமா? எதை சொல்ற? தொட்டை விட்டுட்டு போத குட் நைட் தட்டுறாரு. மாணிக்கம், ஆ. ஒரு வகுத்தல் சட்டிந்தா முதல்ல இப்படி சாப்பிடு. இல்ல இல்ல, அதிகமான பலார வாய்ப்பு. ஜாங்கிரி நெய்யில செஞ்சது சாப்பிடு. ஐயா, சாப்பிடு. வீட்டுல என்ன குழந்தை தானே பிறந்திருக்கா? 1.5 டஜன் தாண்டத்துக்கு அப்புறம் இந்த கேள்வி நீ கேளு. ஆமா, அப்ப இந்த 1.5 டஜனோட நிறுத்தும். என் முகத்துல நீ முடிக்க மாட்ட. பிடிஞ்சு ஏந்திரிச்சா ரூபானா பைசா முகத்துல முடிக்கிற நீ இந்த ஏழை முகத்துல முடிப்பியா? உன் ஆணவன் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கவனிச்சுக்கிறேன். டச் பண்ணாத, டச் பண்ணாத. யோ, ஓலை சோடிய கரையா அரிக்கிற மாதிரி கணக்குல அரிச்சுக்கிட்டே போவீங்க. அதை கண்டுபிடிச்சு கணக்கு தீர்த்து வெளியில அனுப்புனாக்கா அவர் ஆணவத்தை கவனிச்சுவீங்களா? உன் ஆணவம் தான் தெரு தெருவா அலையிறியா? ஐயா போயா. யோ, இதுல வந்து நின்னுட்டு என்ன நீ போயாங்கறியா? மரியாதையா நீ போறியா, இல்ல கார் இருந்த ஷெட்ல புடிச்சு தள்ளி வாயில ஆயில ஊத்தி வைக்கட்டுமா? பாயில் ஆகிற வரையிலும் வாயில ஆயில ஊத்துறியா? என் முட்டாய திருட்டு நீ பேசுறியா? நீ முச்சந்திக்கு வாயா, உன் டாப்ப கட்டுறவன் வாணி. நீ என் டாப்ப கயட்டணும். நீ குளிக்காத, தானா கயண்டுக்கும். ஐயா, இந்த 6 மாசத்துக்கு முந்தி வீராசாமின்னு ஒரு பையன் இங்க. வீராசாமி, கந்தசாமி, ஐயா என்னடா இது?
நீ வந்துட்டியா? என்னது உன்னை ஆசையோட பார்க்க வந்தா நீ வந்துட்டியான்னு கேக்குற? ஓ அப்படியா? என்ன கந்தசாமி, என்ன சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கியான்னு என்ன பார்த்து கேக்குறியா? மணி அடிச்சா சோறு, மயிறு முளைச்சா மொட்டை, உனக்கு என்னடா வந்திருக்கு? என்ன பராமையா இருக்கா? நீங்க நம்ம கூட்டாளி தானே, என் உள்ள வந்துடுறது தானே. பேசுவடா, நீ பேச மாட்டடா. டேய் நீ என்னடா ஒண்டி கட்ட, நான் வீட்டுக்கு போனா சில்பர் கட்டடா. சில்பர் கட்டியா? ஒண்ணும் புரியலையே. வேண்டாம், அதை கேட்காத. ப்ளூ மவுண்டன் கதை. ஓ ப்ளூ மவுண்டன் கதையா? ஐயா, ப்ளூ மவுண்டன் குடும்பத்தோட உள்ள வரத்துக்கு வேணா வழி சொல்லட்டுமா? போறேன்டா, உன் வழிய கேட்டு நான் இது வரைக்கும் வந்தது போறேன்டா. போறப்ப என்ன வாத்தியார? வாத்தியார நான் அனாவசியமா பேசாத. என்ன அதுக்குள்ள அசந்து போட்டியே? யோ, 10 தடவை தப்பு பண்றவன் 2 தடவை மாட்டிக்கிறது சகஜம் ஐயா. இத பாரியா, அந்த மூக்காஞ்செட்டி இருக்கானே, அவன் 5 வாட்டி ஜெயிலுக்கு போய் 2 வாட்டி ஐபி கொடுத்துருக்கான். இப்ப அவன் இருக்கிற நிலையில ஒரு பய அதை பத்தி பேசுவானா? இதெல்லாம் முன்னுக்கு வர்றதுக்கு அறிகுறியா? கழுத முன்னுக்கு வரவானா பின்னுக்கு போவானாண்டா. போறேன்டா, அவன் நோட்டை அடிக்கிறான், இவன் அங்க போனா, இவன் கட்டடத்தை கட்டுனா, அதெல்லாம் ஏன்டா நமக்கு பேச்சு? நமக்கு ஒட்டுறது தாண்டா ஒட்டும். முதல்ல சண்முகத்து கதையை சொன்னேன், நான் சாப்பாட்டுக்கு லாட்சி அடிக்கிறேன். அப்புறம் சங்கரன் கதையை சொன்னேன், நான் சவரத்துக்கு லாட்சி அடிக்கிறேன். அப்புறம் தேவராஜன் கதையை சொன்னேன், இன்னைக்கு தெருவில் லாட்சி அடிக்கிறேன். இப்ப கதை கதை சொல்லாத, வேற ஏதாவது வந்திருக்கேன், ஏதோ பேசு. சரி கந்தசாமி, அதெல்லாம் போட்டான். ஐயா, எனக்கு இங்க எல்லாம் கிடைக்குதுயா, வீடு கிடைக்க மாட்டேங்கிறது. ஒரு 2 நான் காசு இருந்தா கூட. என்ன பார்த்து வீடிக்கு ஏங்கிட்ட 2 கேக்குறியா? கைத அந்த பக்கம் மூஞ்ச திருப்பு, கைத அந்த பக்கம் திருப்பு. இங்க மனுஷன் சிங்கிள் டீக்கு ததிங்கணத்தோம் போட்டு தகா அடிக்கிறான், நீ 2 சிஞ்ச அடிக்கிறியா? என்ன நம்ம கிட்டே காது குத்துறியா நீ? ஐயா, உங்ககிட்ட 1 காசு இல்ல? சத்தியமா 1 இந்த குமாரி வேலையை விட்டு நிறுத்திட்டு தாக்குறேன். வேலை பிடிச்சா? ஆமாண்டா வீராசாமி, அன்னைக்கே படிச்சு சொன்னனே, கேட்டியாடா? ஐயா, வேலையை விட்டு நிறுத்தாதீங்கன்னு கையா பிடிச்சான்டா, காலில் விழுந்தண்டா, அவனை கெஞ்சினண்டா, அவன் ஒண்ணுத்தையும் காதல வாங்கலடா, கல்சா கொடுத்தான்டா. உன் பேச்ச கேட்டண்டா, என் சோத்துல மண்ண போட்டான்டா. ஓ, எல்லாம் அந்த குமார் பய பண்ற வேலை தானா அது? கந்தசாமி, வீராசாமி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. படல இன்னும் இருக்கிறது 2 மாசம் தான். எவன் நம்ம வீட்டு சாப்பாட்டுல மண்ணை போட்டானோ, அவன் வீட்டு சாப்பாட்டுல நான் மண்ணை போடல, என் பேரு வீராசாமி அல்ல. பிரகாஷ் மாமாவா? ராஜா, வணக்கம். 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 உள்ளே வரலாமே? நீங்களும் வரலாமே. இப்படி உட்காரலாமே? தேங்க்யூ. நீங்களும் உட்காரலாமே. தேங்க்யூ. ஓ, இன்னும் எனக்கு அபூர்வமா வந்திருக்கீங்க. ஒண்ணு இல்லடா ராஜா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னாரு, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன உடம்பு? உடம்பெல்லாம் சொன்னபடி கேக்குது. ஆனா மூக்குல தான் சளி பிடிச்சிருக்கு. சாரி. அப்ப நான் டாக்டர் வர சொல்லட்டுமா? இதுக்கு டாக்டர் என்ன செய்வாரு? கைய பிடிச்சி பாப்பாரு, வாயில கண்ணாடி குச்சியே வைப்பாரு, கடைசியில கசப்பு மருந்த கொடுப்பாரு. இதெல்லாம் தன்னால சரியா போயிடும் மாமா. நல்லா சொன்னடா ராஜா. சிகரெட் வேணுமா? வேண்டாம், அதான் பைப் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. சரி, கொஞ்சம் காஃபி? வேண்டாம். அப்பட்டி? வேண்டாம். கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் சாப்பிடுங்க. சீதா, பிரகாஷ் ஐயா. ஏண்டா ராஜா, அப்பா உள்ள இருக்கிறாரா? அவர் எதுக்கு? நான் தான் இருக்கேனே, என்கிட்ட சொல்லுங்க. ஆமா, நீ இப்படி பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டே இருக்கிறியே, உங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரா? எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? அப்பாவுக்கு என்ன தெரியுமா? திருக தெரியும். அவன் எப்பவுமே அப்படித்தான், குறும்புக்கார. எனக்கு குறும்புக்கார குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ராஜா எங்கே, ராஜா எங்கே ஓடிட்டான். குமார், நான் உங்க வீட்டுக்கு வந்து ராஜாவையும் உங்களையும் பார்க்கும்போது
நானும் ஏன் கல்யாணம் செய்துக்க கூடாதுன்னு ஒரு ஆசை ஏற்படுது. சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தா அது உங்க குடும்பத்துக்கு அடுத்தபடியா தான் பாருங்க. ஆனா அதே சமயத்துல என் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி நினைச்சிக்கோ, அவன் சம்சாரம் பிசா சாட்ட ஆடுறதையும் அவங்க குழந்தைங்க தெரியாம வளர்த்துருக்கிறதையும் பார்த்தா நான் ஏன் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாவே இருக்க கூடாதுன்னு தோணுது. ஆஹா, அவ்வளவு சீக்கிரம் குடும்ப வாழ்க்கையை பத்தி முடிவு பண்ணிடாதீங்க. எல்லா பெண்களும் பிசாசாவே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பச்சை கொடியா கூட பெண்கள் இருக்காங்க. அந்த பச்சை கொடியில தானே கண்குத்தி பாம்பு கூட இருக்கு. பார்வையில பழுதில்லாம இருக்கிறவங்க அதுக்கு ஏன் பயப்படணும்? சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஆமா, நானும் கல்யாணம் செய்துக்கணுங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்கிறேன். வெரி குட். எப்ப பிரகாஷ், எப்போ? அது வாடா பேராண்டி, இப்படி தலையண்ணாடி பல்லல போய் தாத்தாவான பிறகு அதெல்லாம் இல்லடா ராஜா. சீக்கிரமா ஒரு பெரிய ஸ்வயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்து அதுல ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அப்புறம் தான் நான் கல்யாணம் செய்துக்க போறேன். அதெல்லாம் கூடாது. நான் பாக்குற பெண்ணத்தான் நீங்க கட்டிக்கணும். ரைட்டா, நீ பொண்ணை செலக்ட் பண்ணு. தேங்க்யூ. அவளே நான் கல்யாணம் செய்துக்கிறேன். அப்பா ஆஞ்சநேய சாமி, உங்க அனுக்கிரகத்தினால தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது. அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணை நீங்களே தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்க கழுத்துக்கு வடமாலை சாத்தி வாளுக்கு வெள்ளியில ஒரு உரை பண்ணி போட்டு அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்டா எங்க அப்பா. அப்பா ஆண்டவனே, பொண்ணு பொண்ணு, அடடா தம்பி மேல என்ன கருணை. ஐயோ, சொல்லி வாய மூடுன்னு அதுக்குள்ளார ஒரு பொண்ணா? பொண்ணு தம்பி போல ஒரு பொண்ணு. முகத்தை பார்க்காம விட்டுட்டேனே. இப்பத்தான் என்ன இப்படி போய் சுத்திக்கிட்டு இப்படித்தானே வரணும். இல்லைன்னு பார்த்துடலாம். பொண்ணு மட்டும் அழகா இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அந்த பொண்ணையே எப்படியாவது தப்பு. இப்ப கூட முகத்தை பார்க்காம விட்டுட்டேனே. அப்பா நான் எடுத்துக்கிறேன். எழுந்து போ. அப்பா அம்மா, நீ எழுந்து போமா, நான் எடுத்துக்கிறேன். தம்பி நல்ல வேலைப்பா, நீ தப்பிச்சுக்கிட்ட. ஐயோ, இது கனவுல கூட வந்து பயமுறுத்தும் போல இருக்குது. நீ போனியா? அட ஆஞ்சனையா, உன் சோதனை எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குதாடா கடவுளே. எழுந்து போனியா? நான் கண்ணை திறக்கணும். எழுந்து மரியாதையா கையை தொட்டு விட்டேனே ஆஞ்சனையா. பரவாயில்ல பரவாயில்ல, பிரம்மச்சாரின்னு சொல்லிக்கிறது டூப்புக்குதே. ஏயா, இதுக்குதான் கோயிலுக்கு வரீங்களா? சீதா இல்ல, உங்க தாத்தா. சீதா சீதா சீதா. ஆஞ்சநேய சாமி, உங்க பேரை சொல்லிக்கிட்டு இந்த அநியாயம் பண்றாங்களே, அவங்க தலையில உங்க கையில இருக்கிற மலையை தூக்கி போடுங்க. போட்டுறாதீங்க. சஞ்சீவி இருக்குன்னு தானே அந்த மலையை தூக்குனீங்க. அந்த சஞ்சீவி மருந்து இந்த பொண்ணு கொஞ்சம் கொடுங்க. கொடுத்து உண்மையை தெளிய வைங்க. செய்யறதைய செஞ்சுவிட்டு இல்லன்னு மறைக்கிறாங்களே, அவங்கள உங்க வால்ல கட்டி செதறக்க அடிக்கிற மாதிரி திரையில போட்டு அடிங்க. அடிச்சிடாதீங்க. உங்க பக்தன் மேல அநியாயமா சந்தேகப்படுது இந்த பொண்ணு. இது தலையில கொஞ்சம் கற்பூரத்தை வச்சு கொளுத்துங்க. அது மூளையில போய் வேலை செய்யட்டும். அப்பவாவது நான் சத்தியத்தோட நடக்கிறேன்னா அசத்தியத்தோட நடக்கிறேன்னு தெரியட்டும். அப்போ என்ன, எப்பவுமே சாமி பேரை சொல்லிக்கிட்டு சண்டாளத்தனம் பண்றவன் நான் அல்ல. ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு ஒண்ணும் மன்னிப்பு தேவையில்லை. நீ கொண்டுகிட்டு வந்த தேங்காயை சாமி முன்னால வச்சு உடைச்சு கற்பூரத்தை ஏத்தி கன்னத்துல அரைஞ்சுக்க. 4-5 பல்லு ஊந்து போற மாதிரி. சரிங்க. ராஜா கண்ணு, வாய துற. நீங்க சாப்பிடுங்க அத்தா, நான் அவனுக்கு ஊட்டுறேன். இந்த அப்பா கொடுத்தாதான் சாப்பிடுவேன். சரி, நீங்க வாய தரங்க. எனக்கு மாட்டேன் போ, நீதான் வேண்டாம். அப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஊட்டி விட மாலதி. ஊட்டி விடட்டுமா? தோத்து போயிட்டியா? ராஜா தோத்து போயிட்டா, ராஜா தோத்து போயிட்டா. இனிமே உனக்கு ஊட்டவே மாட்டேன் போ. சரி, நான் சாப்பிடுறேன். வெரி குட். ராஜா கண்ணு சாப்பிடுறா, ராஜா கண்ணு சாப்பிடுறா. பிரகாஷ் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல பொண்ணை தேடி திரிகிற என்ன
கொடுமைக்கு ஆளாக்குறியாடாப்பா ஆஞ்சநேய பிரபு. இது உனக்கு நியாயமா இருக்குதா? அட கிணத்தடிக்கு வந்தாக்கா 4 பொண்ணுகளை பார்க்கலாம்னு வந்தா ஒருத்தரையும் காணுமே. சரிதான், நம்ம மேயர் வீட்டுக்கு 4 பைப்புன்னு போட்டு கொடுத்துட்டாரு போல இருக்கு. அதான் ஒருத்தரையும் காணும். பொண்ணு பொண்ணு தண்ணிக்கு வருது. வரட்டும் வரட்டும். அடே கூட எடுத்துட்டு போகுது. காய்கறி வாங்க போகுதா? சரிதான், இது மூட்டை முடிச்சோட ஊற விட்டே போகுது போல இருக்கு. இது எங்க போகுது? இது எங்கேயோ போகுது. அடைச்ச இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துக்கு சந்த பக்கம் போய் பார்ப்போம். எங்க போற? இது என்ன இவ்வளவு அவசரமா ஓடியார? என்ன ஆனகன தரத்துதா? ஆனை போல ஆளு தரத்துறானா? என்ன சமாச்சாரம்? எங்க போற? அதுக்குள்ள போறேன். எதுக்குள்ள போற? அந்த கிணத்துக்குள்ள போறேன். கிணத்துக்குள்ளையா? இந்த வழி எங்க போகுது? எங்க அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு போகுது. ஏன் அவங்க போகும்போது பொட்டி சாவி காக்க மறந்துட்டியா? என் வேதனை நேரத்துல நீங்க விளையாடுறீங்களா? இரு சீதா இரு. ஏன் இப்படி விம்மி விம்மி அழற? என்ன சமாச்சாரம் என்கிட்ட சொல்லு. என் மாமன் உங்களுக்கு தெரியுமில்ல? சரிதான் போ. ஊர்ல உள்ளவங்க மாமனை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன முனிசிபாலிட்டி மாடா? அது இல்லைங்க, உங்க கம்பெனில வேலை செய்யறானே டிரைவரா. ஆமா ஆமா ஆமா. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேதனைப்படுத்துறான். நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன பலாத்காரம் பண்ண வர்றான். என்ன பலகாரம் பண்றான், டிஃபன் பண்றான்னு? அவன் போய் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறானே. எண்ணிவிட்டு வந்துட்டான். ஓஹோ, அங்க கம்பி எண்ணிட்டு வந்துதான் இங்க கல்யாணத்துக்கு நாளை என்றானா? அயோக்கிய பய. ஆமா, அவன் தான் உன் முறமாவன் தானே. பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஐயோ, அவன் பெரிய முரடங்க. அவனை கட்டிக்கிட்டா என்னால 3 நாள் கூட வாழ முடியாது. முரடனாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? இந்த ஊருக்கு குத்து சண்டை பயில்வான் ஒருத்தன் வந்தான். என்ன ஜெயிக்க யாராலும் முடியாதுன்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டான். உடனே நான் சவால் விட்டேன். ஜத போட்டாங்க. 12 ரவுண்டு விட்டேன். ஒரு குத்து நான் நின்னுகிட்டேன். அவன் தான் 12 ரவுண்டு சுத்தி சுத்தி ஓடியாந்தான். 10வது ரவுண்டுல ஜனங்க எழுந்து போயிட்டாங்க. உங்க வீரத்தை பத்தி சொல்றீங்களே சார், என் சோகத்தை கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு பெரிய குடிகாரங்க. குடிகாரனா? அது போதும் அது போதும். இப்படி செய்துறேன். தாய் வழியை குடிச்சுக்கிட்டு வழியில போற பொண்ணுகளை எல்லாம் கைய பிடிச்சுக்கிட்டு கலாட்டா பண்றான்னு எங்க முதலாளி தம்பி கிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தேன். எப்படி? அதனால என்ன லாபம்? ஜெயில் சோத்து தின்னு நல்ல உடம்ப தேய்ச்சிக்கிட்டு வெளியில வந்தான்னா எனக்கு தானே சொல்ல. ஆமா, என்ன விட்டுருங்க. இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை. அப்படி சொல்லாத. உன்னை கைய கூட தொட்டு இழுக்க முடியாத. சொல்றத கேளு. நான் பிரம்மச்சாரி. தயவு செய்து சொல்றத கேளு. நான் குமார் தம்பி கிட்ட சொல்லி வீட்டோட உன்னை வச்சு செய்யறேன். உன்னை விட்டனா பாரு. நான் எங்க ஓடுற? இந்த பொண்ணதான தேடுறேன். எங்க நிக்குது? நீ பாட்டுல சுத்துறிய. என்ன லவ் பண்றியா? ஜாகிரதை, உன்னை தூக்கி பந்தாடி போடுவேன். யாரடா பந்தாடுவேன்? நான் உன்னை கொலை பண்ணிட்டு போலையா? ஆயுள் பூரா அங்க இருக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குயா. அட ஏண்டா போடா, ஒரு அறையில லெட்டர் போட்டிருக்கப்படாதா எனக்கு? டேய், பெரிய பூமாலை வாங்கிக்கிட்டு பேண்ட் வாத்தியத்தோட ஜெயில் வாசலுக்கு வந்திருப்பேனடா உனக்கு வரவேற்பு கொடுக்க. கேள்வி பண்றேன். ஏண்டா வீரசாமி, என்னடா இது? ஏண்டா கோவமா இருக்க? என்னடா என்ன ஆச்சு? ஆமாய்யா, சொல்லு. அந்த பிரகாசமும் மேனேஜர் குமாரும் மறுபடியும் நம்ம கிட்ட வேலை காட்டுறானுங்க. அவனுங்க என்ன? அந்த பசங்க என்ன மறுபடியும் நம்ம கிட்ட வேலை காமிக்கிறான்? ஆமாய்யா, அவங்க வீட்டு வேலைக்கார மாணிக்கு இருக்கான்ல, ஆமா, ஒரு காக்கா பையன் இருக்கான். அவனை அனுப்பிச்சு எங்க அக்கா பொண்ணு சீதாவை தூக்கிட்டு போட்டானுங்க. அவனுங்க சீதாவை தூக்கிட்டு போயிட்டானா? ஆமாய்யா. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணியா? இப்ப அங்க பொண்ணு மேஜர் ஆனவ நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்லன்னு அந்த ஏட்டையா சொல்லிவிட்டாரு. ஓஹோ, ஏட்டையா சொல்லிவிட்டாரு. நீ ரோட்ல நடந்து வந்துட்டியா? நீ ஒரு ரோசம் கட்ட வந்த.
ரோசத்தை பாரு ரோசத்தை ஒரு ரோசத்தை போய் அவங்கிட்ட காட்டுறான். யோ என்ன சொல்ற நீ? என்னடா சொல்ற? என்ன சொல்ற நீ? இப்ப என்கிட்ட காமிக்கிற பாரு வீரம். அந்த வீரத்தை நம்ம குடியரசு எடுத்த மாதிரி குமார் அவங்கிட்ட போய் காமிடா. பாரு பாரு அவனை நான் என்ன பண்றேன் நீயே பாரு. நான் பார்க்க தாண்டா போறேன். அவனை நீ என்ன பண்றேன்னு பாரு. சைக்கிள் வீடிக்கு நெருப்பு கேட்கிற மாதிரி நைசா போய் மோது. என் தட்டுல வந்து விழுவாத அடி. நமஸ்காரம் மேனேஜர் சார். என்ன வீராசாமி சௌக்கியமா? ஏதோ உங்க புண்ணியத்தை சௌக்கியமா இருக்கேன் சார். ஏன் சார் நான் உள்ள போயிட்டு வந்தது உங்களுக்கு திருப்தி தானே? என்ன வீராசாமி அப்படி சொல்ற? என்னமோ நான் என் கடமையா செஞ்சேன். என்ன புல்லாத கடமை? சீதா வீட்டை வச்சு பூட்டிக்கிட்டு அதையா பாக்குறேன். சிங்கண்டா நீ வீராசாமி, என் சிங்கண்டா. எங்க அப்பா கடனை உடனே வாங்கி வச்ச முதல்ல என்ன கவுத்துப்படாதுங்கடா. இப்ப போடுங்க வீராசாமி விடாத. என்னடா இது தேச பழைய வச்சு மோதிக்கிறானாக்கா பாரத உத்தரத்தை போட்டிருக்க. அப்பா கேட்டுக்காரா மம்பட்டி எந்த இடம் வந்து வெட்ட இவனுவனை வெட்ட போடு. என்னடா ஒருத்தர நம்பால்தான் உண்மை. அரே விட்டுறா ஐயா. மேனேஜர் ஐயா, இந்த இட்லி மாக்கான நம்பி நான் ஆத்துல இறங்கினேனே ஐயா. மேனேஜர் ஐயா, ஐயா விட்டுடு ஐயா. கல்யாணம் பண்றதுக்கு இருக்கா ஐயா? ஐயா சொல்லாத ஐயா. ஐயா உன்னை கொண்டாட ஐயா. சாமி ஆண்டவனே. ஐயோ ஐயோ சாவரானே சாவரானே. ஐயா விட்டுறையா மேனேஜர் ஐயா. ஐயோ விட்டுறையா ஐயா. ஐயா மேனேஜர் ஐயா. ஐயா 6 குழந்தைக்கு தவப்பன்னு முதலே சொல்றேன் சாமி. ஐயா ஐயா விட்டுடுங்க ஐயா. இன்னமே உங்க வழிக்கு வரமாட்டான் ஐயா. ஐயா இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க போறோம். இல்ல தோலை வச்சுதான் வானாங்க சார். இப்பவே எலும்பு இல்ல. நாங்க என்னமோ ஒழுங்கா நடந்துக்கணும். ஐயோ வீராசாமி வீராசாமி. ஐயோ என்ன இதெல்லாம்? ஒண்ணுமில்ல, அந்த அயோக்கிய பைய டிரைவர் வீராசாமி இல்ல, அவனோட சண்டை போட வேண்டி வந்துச்சு. அவனுக்கு நல்லா குட்டிங்களாப்பா? ஓ நம்ம தேக பயிற்சி எல்லாம் அங்கதானே காட்டினேன். ஏத்த அவங்கிட்ட எல்லாம் சண்டைக்கு போனீங்க? நானா போனேன்? நான் பாட்டுல சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தேன். அவன் திடீர்னு வந்து புடிச்சிட்டான். சமாச்சாரம். ஆமா நீ ஏன் இமிடியேட்டா போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட கூடாது? எதுக்கு பெட்டா வீண்படி? நான் தான் சாகர வரைக்கும் மறக்க முடியாதபடி செம்மையா கொடுத்துட்டேன். அப்பா நீங்க என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாங்கப்பா போலாம். என்னடா சார்? வாப்பா போலாம். ராஜா கண்ணு நீ வீட்டுக்கு திரும்பி போ. நான் மாமாவோட ஒரு கேம் டென்னிஸ் விளையாடி மாமாவை தோக்கடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படிப்பா போறது? நடந்தப்பா போறது. ஏன் ராஜா என் கார்ல போனேன். பக்கத்துடன் கையில என்ன இருக்கு? பையெல்லாம் எம்டியா. உங்ககிட்ட ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடு, நான் போட்டு வச்சுக்கிறேன். நீ ஏமாத்துற, சுட்டு விடுவேன். ஐயா ஐயா அப்படிலாம் செஞ்சுடாதீங்க ஐயா. அப்புறம் நான் செத்து போயிடுவேன் ஐயா. அப்ப மரியாதையா பணத்தை எடு. என்கிட்ட பணம்னு இருக்கிறது இது ஒண்ணுதான் ஐயா. வேணும்னா எடுத்துக்க ஐயா. நான் யோக்கியமான திருடன், பொம்பளைய டச் பண்ண மாட்டேன். அப்போ இந்த ஏழைய மன்னிச்சிடுங்க ஐயா. ஆமா ஐயா, என் வீட்டுல ராஜான்னு ஒரு திருட்டு பையன் இருக்கான். அவன் பிறந்த நாளைக்காக இரு பணத்தை எல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டேன் ஐயா. சரி மிக்க நன்றி பக்கா திருடரே. திருட்டு ராஜா, உனக்கு இன்னும் என்னெல்லாம் வேணும் சொல்லு. அதான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சே, இன்னும் என்னத்தை வாங்குறது? எனக்கு இன்னும் வேணும். என்னடா வேணும் சொல்லு. பலூன், யானை, குதிரை. ஆமா அப்படியே ஒரு கடையே வாங்குங்க. ஆமா கடையே வாங்கிட்டாங்க. ஓ ஜமாச்சு புள்ளா, அதுக்கு என்ன? மாலதி உனக்கு என்ன வேணும் சொல்லு. அம்மாவுக்காப்பா நான் சொல்றேன். சொல்லு. ஐடெக்ஸ், கியூடெக்ஸ், பவுடர், லிப்ஸ்டிக், ஹேர் ஆயில், கவுன். கவுனா? அது எதுக்குடா? அம்மாவுக்கு அந்த கவுனை மாட்டி இப்படி 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 போடா போகிரி. பாத்து பாத்து.
மாலதி, அன்னைக்கு அந்த கடையில பார்த்தோமே, அந்த சந்திரார் நெக்லஸ் உனக்கு வாங்கிட்டு வரட்டுமா? இப்போ எதுக்கத்தான் அதெல்லாம்? 1000 சந்திரனை ஒன்னா சேர்த்து மாலையா போட்டுக்கிட்டாலும் இதுக்கு ஈடாகுமா? இது என் கழுத்துல நினைச்சிருந்தாலே போதும். மாலதி, குறும்புக்காரா. மாலதி, வர. சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே. அப்பா என்னடா சீக்கிரம் வந்துடுங்க. போக்கிரி பயல. உன்னை யாராச்சும் அடிச்சிட்டாங்களா? சொல்லு சீதா. இரு, நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா, சீதா ஏன் அழுவுது? நீ கூட அழுவுறிய? ஏன் அம்மா, ஏன் அழுவுற? சொல்லுமா. அம்மா, அப்பா ஏன் இன்னும் வரல? இரு, நான் ஆபீஸுக்கு போய் அழைச்சுக்கிட்டு வரேன். ராஜா! சீதா, என்ன ராஜா? அப்பா ஆஸ்பத்திரியில இருக்கிறதா பிரகாஷ் மாமா சொன்னார்ல? ஆமா ராஜா, அப்பா ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. ராஜா, சாதம் மாறி போகுது, நீ சாப்பிடுமா? அப்பா இல்லாம சாப்பிட மாட்டேன். சீதா, அப்பா சீக்கிரம் வந்துடுவாரா? வந்துடுவார் ராஜா. அப்படின்னா அம்மா ஏன் அழுதுகிட்டே இருக்கு? அப்பா, நீங்க சீக்கிரம் வந்துடுங்க. இல்லாத போன என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. ராஜா! தூங்குடா கண்ணு, தூங்கு. அப்பா இல்ல, எனக்கு தூக்கம் வரலமா. என் கண்ணு கண்ணம் பிடிக்கும். ராஜா, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகலையா? நான் யாரு கூட போவேன்? ஏன் சீதா கூட போறது? சீதா கூட திரும்பித்தான் வருவேன். அப்ப சரி, நான் கூட்டிட்டு போறேன், வா. நான் அப்பா கூட தான் போவேன். அப்பா தான் ஆஸ்பத்திரியில இருக்காரு ராஜா, நான் தானே அவரை அங்க கொண்டு போய் விட்டேன். அப்பா வந்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். இப்ப பாரு ராஜா, நீ இப்படி பிடிவாதம் செய்யறது நல்லாவே இல்லை. நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அவர் கோவிச்சுக்கிட்டு திரும்பி வரவே மாட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போனா அப்பா வந்துடுவாரா? ஓ, நிச்சயமா. அப்ப சரி, நான் போறேன். சீதா, சீதா, ராஜா புஸ்தகம் எடுத்து சீக்கிரம் வா. சீதா, ராஜாவை ஜாக்கிரதையா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போ. போமா. வா ராஜா. இந்த ராஜா,
கனி குலுங்குற சிங்காரத்தோப்புல இடி விழுந்த மாதிரி உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய துர்பாகியம் இருந்து போச்சு. என்ன செய்யலாம்? நாமாவது பெரியவங்க, எப்படியாவது மனசை தேர்த்திக் கொள்ள முடியும். ஆனா வழியிற கண்ணீரை துடைக்க கூட நேரம் இல்லாம நாமே இப்படி மேல மேல அந்த பச்சை குழந்தைக்கு ஆறுதல் சொல்ல வேற யார் இருக்கிறாங்க? இடி விழுந்தா போலங்கிற பழமொழியத்தான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்த என்னென்ன பாதியாவது இடி விழுந்ததுல ஏற்படும்னா, ஐயோ, அந்த இடி கல்பாறு மேல கூட விழ வேண்டாம். கண்ணீருக்கு சாவோட வாதாடுற சக்தி ஒரு தடவை ராஜாவோட வருங்காலத்தை பத்தி நினைச்சு பாருங்க. வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடல. எனக்கு என்ன செய்யறதுன்னே ஒண்ணும் புரியல. கவலைப்படாதீங்க. இன்பத்திலையும் துன்பத்திலும் துணை இருக்கிறது கலை. அந்த கலையை நீங்க திறமையோட கையாள முடியுங்கிற போது நீங்களே ஒரு நாட்டிய பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு நடத்தினா என்ன? நல்ல இடமா பார்த்து நானே ஏற்பாடு செய்யறேன். உங்க குடும்பம் சீராவதற்கு அது ஒண்ணுதான் வழி. நான் வர்றேன். வணக்கம். வணக்கம். வாங்க, கீழே உட்காருங்களேன். அப்படி சோஃபால உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். உங்க நாட்டிய பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி நடக்குது? 4-5 பேர் புதுசா சேர்ந்திருக்காங்க. நாளைக்கு கூட எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல இருந்து 4-5 பெண்கள் வந்து சேருவாங்க. இப்ப நான் அவங்க வீட்டுல இருந்தா வந்துகிட்டு இருக்கேன். என்னால உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு. அப்படி நினைக்காதீங்க. எனக்காக தன் உடல் பொருள் ஆவி தந்த என் உத்தமத்தோடன் குடும்பத்துக்கு நான் இன்னும் 10 தலைமுறை சேவை செய்தாலும் அது கொஞ்சமாகத்தான் இருக்கும். பார்க்க போனா நீங்க நாட்டியம் சொல்லி கொடுத்து தான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஆனா 4 பேர் வேறு விதமா நினைக்க கூடாது. எப்படியாவது அலைமோதிக்கிட்டு இருக்கிற உங்க மனசுல அமைதி ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஏற்பாட்டை எல்லாம் செய்வேன். நான் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய தயாரா இருக்கிறேன். உன் அருமை சகோதரன் குமார மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியுங்கிறத தவிர அப்பா வந்துட்டு. அப்பா, இத்தனை நாள எங்கப்பா போயிருந்தீங்க? நான் சரியா சாப்பிடவே இல்லை. அம்மா அழுதுகிட்டே இருக்கு. இனிமே எங்கேயும் போகாதீங்கப்பா. நீங்க போனா ஆஸ்பத்திரிக்கு நாங்களும் வந்துடுவோம். இனிமே போக மாட்டேன்னு சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. அண்ணா, நீங்களா? அம்மா, என்ன குழந்தை மாதிரி? ராஜா, ராஜா அழக்கூடாது. இது பாரு, நான் இன்னைக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அப்பாவை பாரு. இன்னும் 4 நாள்ல வந்துடுறதா சொன்னார். இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன ஏமாத்துறீங்க? ஏமாத்தலடா ராஜா. நான் என்ன செய்ய முடியும்? அப்பாவுக்கு லீவு கிடைக்கல. கிடைச்சதும் சீக்கிரமா ஓடி வந்துடுவேன். நான் நம்ப மாட்டேன். அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க, போய் பாக்குறேன். ராஜா, வேண்டாண்டா ராஜா, நான் சொல்றத கேளு. அவர் சீக்கிரம் வந்துடுவாரு. இந்த பொம்மை. எனக்கு பொம்மை வேண்டாம், அப்பாதான் வேணும். அதான் வந்துடுவாருன்னு சொல்றேனே. நீ போய் முகத்தை கழுவிக்கிட்டு. எனக்கு பசி. பாத்தியா பாத்தியா, அதனாலதான் உங்க அப்பா இங்க வரமாட்டாராம். நேற்றுக்கு அவர் எங்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஒழுங்கா சாப்பிடாட்டி போனா அவர் இனிமே இந்த பக்கமே வரமாட்டாராம். அப்பா, நான் சாப்பிட்டா வருவாரா? நிச்சயம் வந்துடுவார். அழாதேம்மா, நான் இப்பவே சாப்பிட மதநாட்டியத்தை முடிச்சு சோறுக்கு போறீங்களா? இல்லங்கப்பா, என்னடா இது? பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். ஓஹோ, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாரு? கணக்கு பிள்ளையா? வாங்க வாங்க. மாலதி, சௌரியமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? மாலதி, நான் மாத்திரம் பொம்பளையா பிறந்திருந்தா இந்த உலகத்தையும் அடியில கட்டியிருப்பேன். இப்ப
நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு சொல்லலாமா, நம்ம குமார் செத்ததுக்கு அப்புறம் தானே உனக்கு அதிர்ஷ்டம் பிரமாதமா அடிக்குது. பாரு, அவுரங்கசீப்பு தாஜ்மஹாலை கட்டி கொடுத்தான். நம்ம பிரகாஷ் உனக்காக இப்பேற்பட்ட இடத்தை ஏற்பாடு பண்ணிருக்கானே, அதை சொன்ன கணக்கு பிள்ளை. மாலதி, ஐயே என்ன பைத்தியகார பொண்ணா இருக்கியே, அழுவாதே. ஆனா வருத்தப்படாத, இதெல்லாம் உலகத்துல சகஜமா நடக்கிறது மாலதி. ஆனா நான் உனக்கு சொல்லுவேன், இந்த பாரு, அழகும் உடம்புல நிலைச்சி நிக்காது, காற்றுள்ள போதே தூத்தி கொள்ளு. அந்த பையன் ஒரு பெரிய பிளாட் மார்க்கெட், எவ்வளவு கறக்கணுமோ கறந்துக்க. என்ன அது உங்ககிட்ட வேலைக்காரன் நினைச்சுக்கிட்டியா? என்ன அடிக்கிறேன் சும்மாயா? அயோக்கிய பயலே, பெரிய மனுஷா, உங்க வண்டவாள எங்களுக்கு தெரியும்டா. இந்த ஊருக்கு நீங்க எப்படி பிழைக்க வந்தீங்கிறது எங்களுக்கு தெரியும்டா. உங்க பாட்டங்காலத்திலே பேர்ச்சம்பளம் தூக்கி சம்பாதிச்ச காசுடா உங்க காசு. அந்த திமிரா என்ன இந்த கேள்வி கேட்க சொல்லுது? என்ன கந்தசாமி, என்ன நடந்தது? விதவையின் காதல் தயாராகிறது, கூடிய சீக்கிரம் வெளிவருகிறது. நீங்க எல்லாம் குண்டாந்தடிய கையில வச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருங்கடா. நீங்க யார பத்திப்பா பேசுற? நம்ம குமார் பைய அறுத்து விட்டுட்டு போனானே ஒருத்தி, இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் புள்ள. யாரையாது? பிரகாஷ். பிரகாஷ். ஆச்சரியப்படாதீங்கடா, மூளை இல்லாத பசங்களா. அவங்க ரெண்டு பேரும் காதல். காதல் அறிவுகட்ட பசங்களா. இது என்ன சம்சாரி நடமாடுற தெருவா இல்ல விபச்சாரி நடமாடுற தெருவாடா? இந்த தெருவில் அவங்களை வைக்கலாமா? வைக்கலாமா? ஒளிச்சே தீரணும். தெரு விட்டு ஓட்டியே தீரணும். வாங்க. அட, நான் அந்த பிரகாஷ பெரிய மனுஷன் தான் நினைச்சேன். இந்த காலத்துல பெரிய மனுஷால அப்படி தாயா? ஏண்டி கேட்டீங்களா கதைய? என்னங்க அத்தை, புருஷன் செத்து கருமாதி முடியறதுக்குள்ள அந்த மாலத்தி பிரகாசிராளாம்ல. ஆனா ஒண்ணு, பிடிச்சாலும் பிடிச்சா நீ நானும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத நல்ல பணக்காரனாத்தான் பார்த்து பிடிச்சிருக்கா. சொல்லு தம்பி, இந்த குமார் பைய உயிரோட இருக்கும் போதே மாலதிக்கும் பிரகாஷுக்கும் தொடர்பு உண்டு. அப்படின்னு இழிக்கிற, இதுல என்ன ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கு? அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் மறைமுகமா நடந்துகிட்டாங்க, அவன் ஜத்தான். இன்னைக்கு பகிரங்கமா நடந்துக்கிறாங்க. ஆமா தம்பி, நான் கூட நினைச்சேன் அந்த பிரகாஷகுமார கொண்டிருப்பான். நீ நினைச்சியா? ஆமா. உன்னை தூக்கி போட்டு இந்த கால்டெக்ஸ் மண்ணெண்ணையில நினைக்க வேண்டியதுதான். அட நீ ஏய்யா, குமார பிரகாஷ் தான் சொன்னான், குமார பிரகாஷ் தான் சொன்னான். போருமா? பாவம் உரண்ட இருக்கு, பழி உரண்ட இருக்கிற மாதிரி இந்த டிரைவர் வீராசாமி தலைமையில அது வந்து விடிஞ்சுதியா, என்ன பண்றது? சரி, இந்த கள்ள மாவுக்கு சக்கரைக்கும் நாளைக்கு காசு கொடுக்குறேன். கூட ஆகலுது. அட சும்மா ஐயா, நம்ப ஐயா, நாளைக்கு தர்றேன். என்ன பால் மிட்டாய், பால் மிட்டாய் போனா வராது, பொழுது பட்டாளுக்கு ஓடி ஆடாதா, ஓடி வரும். மாணிக்கம், 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 என்னப்பா உனக்கு வந்த வாழ்வு? யாரு கணக்கு பிள்ளையா? உனக்கு ஏன் இந்த தாழ்வு? தாழ்வு ஒண்ணு இல்லப்பா, குடும்பத்துல செலவுக்கு தட்ட ஆரம்பிச்சிட்டுது, இந்த தட்டை தூக்கிட்டு அலையிறப்பா. இதுலயாவது ஏதாவது லாபம் கிடைக்குதா இல்ல இங்கேயும் தட்டுதா? முட்டுது, மொழிதான் பிதுங்குது. போ, மொழி என்ன பிதுங்கிறது? காலில் இருக்கிற விரலெல்லாம் பிதுங்க ஆரம்பிச்சிருக்கையா? உனக்கு வீட்லயும் காக்கா தாயா சுத்துது. காக்கா சுத்துதா? யோ, என்ன மர்மமாவே பேசிட்டு வர? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மர்மமா பேசாம வெளிச்சத்திலையா பேசுவாங்க? அடுத்து போயா பேசாம. உயிருக்கு உயிர் சிநேகிதம் பொண்டாட்டின்னு நினைக்காம, அங்க ஒரு விதவேன்னு பார்க்காம அந்த பொண்ணை பெண்டால நினைக்கிறானே சண்டால உங்க முதலாளி, அந்த யோக்கியனை தாயா சொல்றேன். என் முதலாளி பத்தியா பேசுற நீ? உன் முதலாளி என்னடா அர்ச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரனா? அழக பையன் ஊரெல்லாம் சிரிக்குதுடா. என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? நாலு காப்போட நல்லா இருக்க பார்க்க மாட்டேங்கிறானுங்க. கார்ல போனா கரிச்சு கொட்டாருங்க. ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணாக்கா ஒதுங்கி ஒதுங்கி பேசுறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு இந்த பயல்களை தீர்த்து கட்டி விட்டு தான் மறுவேலை. எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா மேல விழுந்து புய்யா முறைன்னு கத்துறதுக்கு? ஒண்டி கட்ட பிரம்மச்சாரி. எங்க பாப்பா? இன்னைக்கு 2 கொலை சாயனுங்க. கொலையா? என்ன கொலை? வாழை கொலை. வாழை கொலையா? ஏன்பா, வாழை கொலையை சாக்கிய கொல்ல பக்கம் போறதா இல்ல தெரு பக்கம் போறதா? நீ யாரை ஏமாத்த பாக்குற?
மாணிக்கம், நீ ஆத்திரப்பட்டு கத்தியை தூக்கிட்டு எங்க போற எதுக்காக போறேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நீ போய் உன் வேலையை கவனிப்போம். இருங்க தம்பி, எனக்கு இந்த வேலை தான் பெருசு, வேற எந்த வேலையும் கிடையாது. எந்த வேலை? கொலை செய்யற வேலையா? பின்ன என்ன தம்பி, நாட்டுல நரம்பு இல்லாம கண்டபடி பேசுறானுங்க. 2 பையன் நாட்டை இழுத்து வச்சு அறுத்துவிட்டா பிரத்யாங்க காரியத்தை தலையிட்டோம்னா நமக்கு இந்த கதிதான், இவங்களுக்கு அறிவு வரும், மத்தவனும் இப்படி பேச மாட்டான். மாணிக்கம், நம்ம மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நம்ம செய்துக்கிட்டே போனா போகுது. ஊர்ல இருக்கிறவன் எதை பத்தி பேசினா நமக்கு என்னப்பா? நீங்க என்ன தம்பி, பாவம் அந்த அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு தன்னை தனியா கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய போக ஊர்ல உள்ள மாட்டு பயெல்லாம் கண்டபடி கத்துறான்னு. மாணிக்கம், தெருவுல போகும்போது ஒரு பைத்தியக்காரன் ஏதோ உளறிக்கிட்டே இருக்கிறான். நீ அவன் என்ன செய்வ? கல்லால் அடிப்பியா? சேச்சே, நான் ஏன் கல்லால் அடிக்கிறேன்? பைத்தியக்காரனை கல்லால் அடிக்க எனக்கு என்ன பைத்தியமா? கண்டா ஒதுங்கி போவேன். அது போலத்தான் என்னை பத்தி பேசுற பைத்தியங்களை கண்டு நீ பாட்டுக்கு ஒதுங்கி போ. நல்லா இருக்கு தம்பி நியாயம். திங்கிற வீட்டு துரோகம் பண்றான் பாருங்க, அவனை பார்த்து சொல்லுங்க அந்த வார்த்தை. நான் என்னமோ கோவமா பேசுறேன், நீங்க குளிர்ச்சியா பேசுறீங்க. சரி சரி, விடு விடு, சும்மா அதையே சொன்னதையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டு. ஆமா, சமையல் ஆயிடுச்சா? அது இன்னும் காகரி வாங்கவே ஐயா கிளம்பல போல இருக்கு. இப்ப மணி என்னாச்சு? என்னாச்சு? ஒன்னாச்சு. ஓ ஆத்திரத்துல நேரத்துல சாப்பிடுற எனக்கு மணிக்கு தான் சோறு போடுவ போல் இருக்கு. மன்னிச்சுங்க தம்பி, இது 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். இங்க ஹோட்டல்ல இருந்து எடுத்து சாப்பாடா? போங்க தம்பி. இங்க ஹோட்டலுக்கா? நீங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு சீக்கிரம் வரணும். இந்தா கோட்டை போடு. கத்தி போடு. வேற சரி போறோம், நான் சரி பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க தம்பி. தம்பி, எங்க இருந்து கடிதாசி வந்திருக்கு? அட, எங்க மாசலாமணி மாமா கிட்ட இருந்து. ஆசராமணி மாமாவா? ஓஹோ, மலையாவுக்கு போனாரா? அவரேதான். என்ன எழுதியிருக்காரு? மலையால இருந்து இங்க புறப்பட்டு வர போறாராம். அவரா? தூப்பு. ஏன்பா? ஓட்ட மாதிரி இங்க ஒரு வீட்டை கட்டி போட்டு போனவர் தான். இங்க சம்பாதிச்சது போதாதுன்னுட்டு மலையாவுக்கு வேற போயிருக்கிறாரு. அவர் எங்க வர்றது? அப்புறம் என்ன எழுதியிருக்காரு? அவருக்கு வயசு ஆகிக்கிட்டே போகுதான், அதனால கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சுடணுமா. 2ஆம் தாரம் கட்டிய போறாரா? என்னப்பா நீ போடுற? அவருக்கு மல்லிகான்னு ஒரு பொண்ணு இல்ல, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணத்தை செய்து பார்த்துட்டு கண்ணை மூடணுமா. அதான் எழுதிருக்கிறாரு. தம்பி, நல்ல நேரத்துல அந்த கடைதாசி வந்திருக்கு. தம்பி, இவ்வளவு நாளா கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னா தட்ட கழிச்சிட்டு வருவீங்களே, இந்த சமாச்சாரம் இன்னைக்கு நடக்காது. இந்த பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. உறவுக்குள்ள உறவு. அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க மாமா மனசு சந்தோஷமா இருக்கும். நானும் கத்தி எடுத்துட்டு சுத்த வேண்டியதில்லை. என்ன சொல்றீங்க? என்னப்பா சொல்ற மாணிக்கா? ஐயோ தம்பி, மாலதி அம்மாளுக்கு நீங்க உதவி பண்றத மத்தவங்களுக்கு கேவலமா பேசுறேன் இல்லையா? மல்லிகா அம்மாளை கல்யாணம் பண்ணி வீட்டோட கொண்டாந்து வச்சுட்டு இந்த அம்மா மூலியமா அந்த அம்மாளுக்கு உதவி பண்ணா மத்தவன் வாயை திறப்பானா? அப்படியே வாயை திறந்தா நான் சும்மா இருப்பேனா? திறந்த வாயில பாஞ்சிட மாட்டேனா? ஆமா மாணிக்கா, நீ சொல்றதும் சரின்னு தான் தோணுது. ஆஹா, ஆஞ்சனையா, இப்பதான் என் தம்பி மனசுல வந்து நீ குளிச்சிருக்கிற. ஒண்ணு உடனே புறத்து வர சொல்லி ஒரு கடைதாசி எழுதுங்க. மாமா அவர்களுக்கு மகாராஜராஜ எனக்கு மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குது உங்களால. என்னடா இது? சோப்பு வேணா மண்ணாங்கட்டி வேணாண்டா, அருவாளை சேர்க்கிறா. அநியாயம், அக்கிரமம். எங்கேயோ கடந்த ஒரு பையன் வந்து நம்ம மானத்தை வாங்குறான். என்னடா, நேற்று நான் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கேன், இந்த பிரகாஷ் பைய விட்டு வேலைக்காரன் இல்ல, அவன் வந்து என்ன கண்ணா பண்ணான்னு திட்டுறான்டா. கலையில இருந்த முட்டாயத்தை ரோட்ல தள்ளி விட்டான். அவன் நாயை திங்க வைக்கிறான்டா. தெரியாதர இதுக்கு ஒண்ணு கேள்வி இல்லைங்களா? கந்தசாமி, ஏன்டா இப்படி குதிக்கிற? கடந்து குதிக்கல. நீ ஏதாவது தாறுமாறா பேசி இருப்ப, அவன் கைய ஓங்கி இருப்பான். மாமா, நீங்க என்ன பேசுறீங்க? ஏன்டா, என்னாச்சு இப்போ? வெங்காயம், கத்திரிக்காய், நம்ம பேட்டையோட கௌரவத்தை காப்பாற்றணும்னு நான் சொல்றேன். இந்த கிழமை என்னடா பிரகாஷ் மேல சப்போர்ட் பண்ணி பேசுறானே. அவர் கிடக்குறாரு என்ன, நீ சும்மா இரு. அந்த பையன் இந்த பேட்டை பக்கம் வரும்போது காலு 2 ஒடிச்சுட்டா போச்சு. அதை செய்யடா அண்ணே, நம்ம கிட்டையும் மான வெட்கம் இருக்குண்ணே. பெண்கள் இல்லையா அண்ணே? அதை சொல்லு. இந்த பிளாஷா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. போடப்பட போக்கத்தவன். ஏண்டா, இன்னைக்கு பணத்தை வச்சுக்கிட்டு மாலவிய விலைக்கு வாங்கினவன் நாளைக்கு எல்லா பெண்களையும் அப்படி செய்யலான்னு ஏன் நினைக்க மாட்டான்? நினைக்கிறது என்னடா, விலைக்கு வாங்க தாண்டா போறான். உங்க தலையில கற்பூரம் கொளுத்த தாண்டா போறான். அதனாலதான் அவனுக்கு சும்மா எடுக்கணும். சாபாஷ், அப்படி போடு ஓட்ட. போடுற ஓட்டை இவன் தலையில தூக்கி பேச்ச பாரு பேச்ச. ஒவ்வொருத்தனும் இந்த தெருவுக்கு ராஜா மாதிரி இல்ல பேசுறீங்க. என்னது?
என்னமோ எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தப்பு செய்யற மாதிரியே தெரியலையே. ஓஹோ, இவருக்கு தப்பு செய்யற மாதிரி தெரியலையா? ஏய்யா, கண்ணாடி போட்டு பாக்குறது தானே மாமா. மரியாதையா சொல்றேன், இங்க ஒவ்வொருத்தனும் எண்ணெயில போட்ட பணியார மாதிரி உப்புறான். பேட்ல வச்ச இட்லி மாதிரி வேதாந்தம் பேசாத, இடத்தை காலி பண்ணு. உங்க முடிவு என்னடா? முடிவு என்ன? நீ போய் அவளை நேரா சந்திச்சு ஒழுங்கா அந்த தெரு விட்டு காலி பண்றியா அல்ல நாங்க காலி பண்ண வைக்கட்டுமான்னு கேட்டுரு. இடத்தை காலி பண்ணியா? உங்களுக்கு சொல்றதும் இந்த மரத்துக்கு சொல்றதும் ஒண்ணுதான்டா. ஏய், இவன் உளவாளி. இவனை சந்து முனையில வச்சு கவனி. நான் கவனிச்சுக்கிறேன். நீ என்ன கவனிடா? ஏண்டி காலாகாலத்துல மழை பெய்யலன்னா எப்படி பெய்யும்? ஊரு உலகம் தான் கெட்டு கிடக்குது. ஆமாமா, அத போறால அவளாட்டம் புடிச்சு செத்த உடனே அடுத்தவனை புடிச்சுக்கிட்டா மழை மட்டுமா பெய்யாது, சூரியன் கூட உதிக்காது. சோமு, என்ன அன்னைக்கு பொண்ணு ரொம்ப டல்லா போறா? அந்த பிரகாஷ் மைனர் இல்ல, அவன் சொன்ன நேரத்துக்கு வரல போல இருக்கு. உட்காருங்க ஐயா. சவிக்கமா இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். ஆமா, நாங்க போட்ட கடுதாசி வந்து சேர்ந்துச்சுட்டா? வந்தது. நல்லது. ஆமா, என்ன பாக்குற? மல்லிகாமா வரலையா? அதுவா, ஐயோ. கல்யாணத்தை நிச்சயம் செய்துட்டு கடையாசி போட்டா உடனே வந்துருப்பா. என்னங்க ஐயா நீங்க? பிரகாஷங்க தம்பி ஆபீஸுக்கு போறதுக்காக மேல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. வந்தாச்சு. வணக்கம். எப்ப இப்பதான் வர்றீங்களா? வரேன். எங்க பெட்டி படிக்கலாம் ஒண்ணு காணும். நீங்க என்ன தம்பி பொட்டி படுக்கையெல்லாம் போய் காட்டுக்கிட்டு? அவரு வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு பந்தல போட்டு வச்சுட்டு கல்யாணத்துக்கு நாளை பாத்துட்டு வந்திருக்கிறாரு. ஆமா தம்பி, இந்த மாசம் 30ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சுடலான்னு நிச்சயம் செய்துட்டு வந்திருக்கேன். நீ என்னப்பா சொல்ற? அவர் மட்டும் ஏதாவது வாயை திறந்து இப்ப சொல்லட்டுமே. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. புது துணியை கட்டிக்கிட்டு கழுத்துல மாலையை போட்டுட்டு மனையில உட்கார்ந்து மல்லிகாமா கழுத்துல தாலி கட்டுறத தவிர அவர் வேற ஏதாவது சொல்லட்டுமே. அதானே பார்த்தேன். என்ன தம்பி? பெரியவங்க நீங்க சொல்லும் போது நான் வேற என்னங்க சொல்ல போறேன்? உங்க இஷ்டப்படியே எல்லாம் நடக்கும். அப்பாடா அப்பாடா அஞ்சனையா, இது சரிங்க. அப்ப இனி நான் உங்களை எதிர்பார்க்க மாட்டேன். கல்யாணத்துக்கு வேணுங்கிற காரியத்தெல்லாம் கவனிக்க. அப்போ பாத்தீங்களா ஊர் ஜனங்க எப்படி எல்லாம் கதை கட்டி விட்டுருக்காங்க. கதைதானே, நிஜ கலப்பற்ற கற்பனைக்கு பெயர் தானே கதை. உங்களுக்கு பரவாயில்லை, நீங்க ஆண்மகன். ஆனா என்னை போல பெண்களுக்கு இதே போல ஒரு அபவாதம் வந்தாலும் உயிரோடு வாழ முடியாத நிலை ஏற்பட்டு தெரியுமா? இதை போல தாழ்வு மனப்பான்மை உங்கள் இனத்துக்கு இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டு பெண்கள் அத்தனை பேரும் சமுதாயத்தின் படுபாதாளத்தில் கிடக்கிறாங்க. அதனாலதான் உலகத்துக்கு அறிவாளிகளை எல்லாம் வாரி வழங்குகிற பெண்கள் இனத்திலிருந்து ஒரு அறிவாளியை பார்க்கறது ஆடிப்பெரிய பார்க்கறா போல ஆயிட்டு. இதெல்லாம் வெறும் பேச்சு, கவைக்கு உதவாது. இப்படியே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் பெண்கள் முன்னேற்றம் பூனைக்கு யாரு மணி கட்டுறதுங்கிற கதையை போல ஆயிடுச்சு. இத பாருங்க, இந்த சமுதாயம் ஒரு வெறி பிடிச்ச நாய். நாம அதை கல்லால் அடிச்சு தொந்தரவு செய்யாத போனாலும் அது நம்ம பார்த்து குலைச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. மனசுல கவடம் இல்லாதப்போ நாம யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? பொறுமையா இருங்க. பெரிய மனுஷா, உன் விஷயம் எல்லாம் தெரியும்டா. வா வழியா, ரெண்டுல ஒண்ணு பேசலாம். என்ன இது? ஏன் இப்படி கூச்ச போடுறீங்க? இப்படி வாயா பக்கத்துல. போகாதீங்க. ஆமா, போகடாம உள்ளாச்சு பூட்டிக்க. பயப்படாதே மாலதி, இவர்களும் என்னை போல மனிதர்கள் தானே. ஆனா கொஞ்சம் மாயமுள்ள மனுஷங்க. உன்னை போல ஊர் செய்கிற ஆளுங்க இல்ல. மரியாதையா பேசு. என்ன வேண்டும் உங்களுக்கு? இந்த பகுதியில இருக்கிற கௌரவமான குடும்பங்கள் மான மரியாதையா அமைதியா அழகா ஆபாஜம் இல்லாம வாழணும். அதுக்கு தடையா இருக்கு. உன்னை கால் ஒடிய ஒடிய அடிச்சு விரட்டுவோம்.
உங்கள் கௌரவத்திற்கு நான் தடையா? கௌரவத்துக்கு மட்டும் என்ன, சமூகத்துக்கு, சம்பிரதாயத்துக்கு, பெரியவங்களுக்கு, உலகத்துக்கு எல்லாத்துக்குமே நீ தடை, விரோதி. அவ்வளவு பெரிய புரட்சிக்காரர்கள் வரிசையிலே என்னை சேர்க்க வேண்டும். நான் மிக மிக சாதாரணமான. நீ சாதாரணமானவனா? ஆமா ஆமா, புரட்சிக்காரனுக்கு கூட இவ்வளவு தைரியமும் நெஞ்செழுத்தம் இருக்காது. அவன் மறைமுகமாவே காரியம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு போவான். இங்க பப்ளிக்ல நடக்குது பாவ காரியம். பாவ காரியம் பின்ன புண்ணிய காரியமா? தாலி எடுத்த பொண்ணு ஒட்டி தனியா இருக்கிறா, வேலை இல்லாத கொள்ளையில மாடு நுழையிற மாதிரி நீ பாட்டுல நுழையிற, பேசுற, சிரிக்கிற, கொஞ்சிற, விளையாடுற. போது நிறுத்துங்க, அக்கிரமமா பேசாதீங்க, உங்க வாய் அழுகி போயிடும். அட சாரதா, சும்மா இறம்மா. எங்க வாய் என்ன வாழைப்பழமா ஆரஞ்சு பழமாமா அழுவுறதுக்கு? உங்க 2 பேர் சமாச்சாரம் தான் அந்த பேட்டையில அழிவி நாட்டம் எடுக்குது, தெரியாது? நிறுத்துங்கள். நாட்டம் எடுத்திருப்பது எங்கள் நடவடிக்கையில். மாலையிட்ட மணவாளன் இறந்த பின்னர் மங்கை நல்லான் நல்லுடை, நன்மலர், பொன்னகை, பொட்டு, பொலிவு அத்தனையும் இழந்து சலியன் சகுனத்தனை என்ற பட்டத்தையும் சுமந்து கொண்டு வீட்டுக்கு பாரமாய், நாட்டுக்கு காடாய் உங்களை போன்ற வன்னஞ்சனால் பழி சொல்லப்பட்டு வாடி வதங்கி சாகிறார்களே, அதற்கு காரணமான மூட கொள்கைகள், வரட்டு சம்பிரதாயங்கள் இவைதான் இந்த நாட்டில் மட்டுமல்ல நானிலும் எங்கும் அழுகி நாற்றப்படுத்து கிடக்கின்றன. ஐயோ, இவன் பேசுறது நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதம். எது சம்பிரதாய விரோதம்? ஆணுக்கு பெண் பேதமில்லை என்பதும், ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாய் வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பாரதியத்தை திருப்பி சொல்வதுமா சம்பிரதாய விரோதம்? சதிகாரர்களே, நல்ல காரியத்தை சம்பிரதாய விரோதம் என்று சொல்லி இனி யாரும் அதிக நாள் நாச வேலை நடத்த முடியாது. என்ன இவர் ஒரு பாவம் அறியாதவர், இவர் ஒண்ணும் செய்யாதீங்க, ஒண்ணும் செய்யாதீங்க. இவனுங்க தெருவிட்ட தொற்றுங்கடா. பயப்படாதே மாலதி, என் உடலில் இருந்து வடியும் ரத்த துளிகளால் தான் இவர்கள் ஜாதி பித்தம் இறங்கும் என்றால் அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். போலிமானம் காக்க புறப்பட்டிருக்கும் நீதிமான்களே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். பேயும் இறங்கும் பான்மை கொண்ட இந்த பெண்மணி என்ன தவறு செய்தாள்? ஏன் இவள் வெளியேற வேண்டும்? என்ன குற்றத்திற்காக வெளியேற வேண்டும்? ஏன்னா கேட்க அவன் நெறி கட்டவன், நேர்வேற்றவன், விபச்சாரி. இதை சொல்வதற்கு உங்கள் நாக்கு கூசவில்லையா? மாசொன்றும் இல்லா இந்த மங்கை நல்லாளுக்கு மாசு கற்பிக்க முயன்ற நீங்களும் மனிதர்கள் தானா? உங்களை சொல்லி குற்றமில்லை. இவள் வாழ்க்கை பாதையிலே வழித்துணையற்ற விதவி என்பதால் தானே விஷத்தை வாரி வீசுகிறது உங்கள் வெறி பிடித்த நாக்கு. இவள் நெத்தியில் திலகமில்லை என்பதால் தானே தீயை வாரி கொட்டுகிறது உங்கள் வாய். என்ன காரியம் செஞ்சிட்டீங்க மாலதி? இந்த விதவை கோலத்தில் வாலிபத்தை வைத்துக் கொண்டு கடைசி வரையில் களங்கமற்ற பேரோடு கல்லறைக்கு போக முடியும் என்று நினைக்கிறாயா? முடியாது மாலதி, முடியாது. இந்த பைத்தியக்கார உலகத்தில் அது நிச்சயம் முடியாது. ஆனால் என்ன? உனக்காகவோ எனக்காகவோ அன்றி நம் ராஜாவின் வருங்காலத்திற்காக இந்த முடிவு தவிர்க்க முடியாதது என்று நினைக்கிறேன். அன்று நான் குமாரை உயிரோடு திருப்பி கொண்டு வர முடியாது என்று சொன்னேனே, அது தவறு. இதோ குமாரை திருப்பி கொண்டு வந்து விட்டேன். ஆம் மாலதி, பிரகாஷ் பல வினாடிகளுக்கு முன்பே பிரேதமாகிவிட்டார். இதோ இதோ உன் முன் நிற்பது பிரகாஷ் அல்ல, குமார். மாலதி இனிமேல் கைம்பெண் அல்ல, கட்டுக்கழுத்தி. ராஜா இனிமேல் தகப்பனற்ற அனாதை இல்லை. அவனுக்கு தகப்பன் இருக்கிறான், தகப்பன் இருக்கிறான்.
அப்பா கூட இங்கேதான் வருவார் ராஜா. இங்க இருக்கோம்னு எங்க அப்பாக்கு எப்படி தெரியும்? அதோ டெலிபோன். அம்மா, நான் அப்பாவுக்கு போன் பண்றேன். ஹலோ, ஆஸ்பத்திரியா? இங்க நானும் அம்மாவும் பிரகாஷ் மாமா வீட்டுல இருக்கோம். எங்க அப்பாட்ட சொல்லி நேரா இங்கேயே வர சொல்லுங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. நாம அப்பவே ராஜா கிட்ட உண்மையை சொல்லாம பெரிய தவறு செஞ்சிட்டோம். கவலைப்படாத மாலதி, குழந்தைங்க எதையும் சீக்கிரத்துல மறந்துடுவாங்க. ராஜாவோட மனசை மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. மாணிக்கா, மாணிக்கா, என்ன தம்பி? மாணிக்கா, இங்க பாரு, இந்த பொண்ணு. ஏன்பா தம்பி, என்ன இந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? இந்த பொண்ணு இனிமே இந்த வீட்டுல தான் பார்க்கணும். வச்சுடா போட. என்ன தம்பி நீங்க? நான் ஆஞ்சநேயர் பார்த்தேன், வீர பிரம்மச்சாரி. அப்படி தெரிஞ்சிருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வரலாமா? தம்பி, பாலும் பூனையும் ஒரு இடத்துல இருக்கலாம், பஞ்சும் நெருப்பு ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு பொண்ணு ஆணும் ஒன்னா இருக்கலாமா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா கத்தாத, நான் சொல்றபடி செய். இது பாத்தீங்களா, இவன் இப்படித்தான் ஏதாவது பைத்தியக்கார மாதிரி உடந்துகிட்டே இருப்பான். நீ கவலைப்படாம இந்த வீட்லயே தம்பி 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 தம்பி, இந்த மூட்டை எங்க வைக்கிறது? என் முதுகுல வை. முழங்கால தட்டின கழுத மாதிரி போறேன். போப்பா, எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மூலையில வையே. தனியா அவனுக்கு ஒரு தட்டி கட்டித்தார. இவ்வளவு பெரிய மூட்டையோட வந்திருக்கா, ஜவுளி கடை வைக்க போறாளா? ஆஞ்சநேயா, நான் உன்னுடைய பக்தன், இந்த பக்திக்கு பங்கு வராம பாத்துக்கப்பா. மாமா, எனக்கும் மல்லிகாவிற்கும் நடக்கவிருந்த திருமண சமாச்சாரத்தை தெரிவிக்கத்தான் நான் குமார் வீட்டிற்கு சென்றிருந்தேன். ஆனால் முடிவு இப்படியாகும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. குமார் என் உயிர் நண்பன், எனக்காக தன் உயிரையே அநியாயமாக இழந்தது. அந்த உயிருக்கு உயிரான நண்பனின் குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைத்து அந்த குடும்பம் மானமாக வாழ வகை செய்து கொடுத்தேன். ஆனால் இந்த சண்டாள சமூகம் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரு பாவமும் அறியாது தன் துணையிழந்த அந்த அவலியின் மீது அவாண்டமாக பழி சுமத்தியார். என் உயிர் தோழன் குமார் எனக்காக தன் உயிரையே இழந்தான். இப்பொழுது என்னால் அந்த குடும்பத்திற்கு வீண் அபவாதம் நேர்ந்தது. என் அருமை நண்பனின் மனைவி தன் வாழ்நாள் பூராவும் மனம் குமரி குமரி தலை கவிழ்ந்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. உலகமே புரியாத அந்த இளம் சிறுவன் ராஜாவின் எதிர்காலத்தில் இருள் பட ஆரம்பித்தது. இந்த சூழ்நிலையில் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? சதி செய்யும் சமூகத்தை எதிர்த்து நிற்பதா? இல்லை, மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கும் இந்த சமூகத்திற்கு பயந்து அந்த குடும்பம் நாசமாவதை பார்த்துக் கொண்டிருப்பதா? சொல்லுங்கள் மாமா, நீங்களே சொல்லுங்கள். பிரகாஷ், இதில் நீ வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. பகுத்தறிவுள்ள மனிதன் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை நீ செய்து காட்டியிருக்கிறாய். படுபாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் தன் வளமான வாழ்க்கையில் பேரிடியால் தாக்கப்பட்ட பேதையின் வாழ்விற்கும் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி காண்பித்து விட்டார். பிரகாஷ், உன்னுடைய பரந்த மனப்பான்மையும் சீர்திருத்த நோக்கமும் என்றும் வளரட்டும். உங்கள் வாழ்க்கை மலர வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். அருமை மகளுக்கு மனமுடிக்க வேண்டும். அக்கறை சீமையிலிருந்து ஆவலுடன் வந்த உங்களுக்கு நான் பெருத்த ஏமாற்றத்தை அளித்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் மாமா, மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கோரும்படி நீ என்ன தவறு செய்து விட்டாயப்பா? மல்லிகாவின் திருமணம் எப்படி நடக்க வேண்டி இருக்கிறதோ அப்படி நடக்கட்டும். கவலைப்படாதீர்கள் மாமா, மல்லிகாவிற்கு நல்ல சம்பந்தத்தை தேடி நானே மனமுடித்து வைக்கிறேன். கவலைப்படாது. இப்பதான் எங்க வாசுவம் என்ற தலைவி. ஓ, வணக்கம். நமஸ்தே.
எங்க மன்றம் பல வருஷமா அநாத பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு வருது. எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு கட்டிடத்தை கட்டிக்க நீங்க தான் தாராளமா பண உதவி செய்யணும். ஆமா. அதுக்கு என்ன? ஜஸ்ட் மினிட். பிரகாஷ் மாமா. என்ன ராஜா? உங்களுக்கு நேரமாச்சு. இது ஒரு நிமிஷத்துல வரேன். அம்மா என் பென்சில் தொலைச்சு கொடு. தொலைச்சு கொடு. இருடா ராஜா, பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறமா வந்து தர்றேன். இப்போ மன்னிச்சிடுங்க. மிச்சம் ஏப்பா அந்த பையன் உங்க ஐயாவோட சொந்த குழந்தை இல்லையா? ஏமா திடீர்னு உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு? இல்ல அந்த பையன் அவர் அப்பான்னு கூப்பிடாம மாமான்னு கூப்பிடுறானே. கூப்பிடுறதுல என்னமா தப்பு? இப்ப நான் உங்களை பாட்டிங்கிறேன், எங்க தாத்தாவுக்கு நீங்க பொண்டாட்டின்னு ஆயிட முடியுமா? அட நீ என்ன எப்படி பேசுற? அப்போ அந்த பையன் அவருக்கு பிறந்த பையன் இல்லையா? ஆமா, அந்த அம்மா கூட அவர் தாலி கட்டின பொண்டாட்டி இல்ல போல் இருக்க. அதானே தாலி கட்டின பொண்டாட்டி இல்ல, மாலை மாத்திட்ட பொண்டாட்டி. அடச்சா ஏமா எதா வந்தமா 2 காசை வாங்கிட்டு போனோன்னு இல்ல, ஊரு வம்ப பேசுறதுன்னா ரெடி. அதுக்குதான் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு புறப்பட்டீங்களா? என்ன மாணிக்க சத்தம் போடுற? ஒண்ணும் இல்ல தம்பி, அந்த அம்மாளுக்கு வாய் கொஞ்சம் நீளம், கடவாய் வழியா காய் கொட்டிடுச்சு. இந்தாங்கம்மா செக். ரொம்ப நன்றிங்க, நாங்க வரோம். வணக்கம். என்னடா வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம என்னமா பேசிட்டு? நானும் சரி போ. ராஜா கண்ணே, வர்றேன் மனசி. பாய் மாமி. பிரபு, அன்பு குவகாரியே, ஆஞ்சநேய சுவாமியே, என்னையே நீ காப்பாய். ஆண்டவனே, நான் பூ வாங்க மறந்துட்டேனே. ஆஞ்சநேய பிரபு, அடே பூ இருக்கா? நான் வந்துட்டேன். சரி, நீ இதுல போடு. பொம்பளைங்க தொட்டதை அந்த சாமிக்கு போடப்படாது, அவரு பிரம்மச்சாரி. நீ போடு. கடவுளே, கற்பூரத்தை மறந்துட்டேனே. கற்பூரம் இருக்கா? இந்த வந்துட்டேன். போடு. வட்டி பொட்டி. வட்டி பொட்டி அங்கதான் இருக்கா? இத வந்துட்டேன். எத்தனை தடவை அலையிறது. போட் 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 போட். ஏன் எரியல? அடைச்ச தண்ணி. ஆஞ்சநேய பிரபு, என் புத்தியில ஏதோ எடுத்துக்கிட்டு அடிச்சாலும் தாகும். என்ன மன்னிச்சுக்கணும், நாளையில இருந்து நான் முன்ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். அச்சா ஒண்ணு வேணாம், போ. வேணாங்கிற கோபியா? இரு, துணி போட்டுட்டு வரேன். இங்க காப்பி நான் வச்சதாச்சுத, இதுல தண்ணி ஊத்தி சுத்தப்படுத்தல.
அத அதுல பால் கலந்துருக்குல்ல, அதனால தோஷம் இல்ல. நீ வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். சரி இந்தாங்க. என்னது இதே விளையாடுறா போல இருக்கு. என்ன ஏமாத்த முடியும்? ஆமா ஏரியா பண்றீங்க. ராஜா பையனுக்கு நான் கடையில இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லு. இல்ல அதுவும் இல்ல. சொல்லுங்க. அப்ப நீ தோத்து போயிட்டியா? எங்க கண்ணை மூடிக்க. மூடிக்கிட்டேன். இப்ப கண்ணை திறந்து பாரு பாரு. எத்தனை பொம்மை இதெல்லாம் என்னக்கா? இத பத்தியா யானை சர்க்கஸ் விளையாடுது, ரயிலுகளுக்கு போச்சு ரயிலு. அப்பாவா? அவரு என்னோட அப்பா இல்லையே. அப்படி சொல்லக்கூடாது ராஜா, அவரும் உங்க அப்பா தான். அவர் எங்க அப்பா இல்ல, அவர் அப்பால கூப்பிட மாட்டேன். சரி போ, அந்த பொம்மை எல்லாம் உனக்கு அவர் கொடுக்க மாட்டார். அப்படியா? ராஜா இது பாரு, இந்த பொம்மை நான் பார்க்க மாட்டேன். ஏன் ராஜா? உங்க பொம்மைய நீங்களே வச்சுக்கோங்க. ராஜா நீங்க என் அப்பா இல்ல. என்னங்க இன்னைக்கு ஒரே ஆனந்தமா வர்றீங்க? கல்யாணத்துக்கு நாள் கொடுத்துட்டீங்களா? அட ஆஞ்சநேய பிரபு, கல்யாணமா? கல்யாணத்தை பத்தி ஒரே காரணமா வந்திருக்கிறேன். என்னங்க திடீர்னு ஒரு மாசத்துக்குள்ள மாறிட்டீங்க? அப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம்? நான் சொல்லும் போது மாசம் என்ன? ஆணி. ஆணியா? ஆமா. அப்ப இது சுத்தியது, அடுத்தது ரம்பம், அடுத்தது மரக்கட்டை. ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு தமிழே தகராறு. இந்த பாருங்க, எந்த தகராறு எப்படியாவது இருக்கட்டும், நம்ம கல்யாணத்துல மட்டும் தகராறு பண்ணிடாதீங்க. உங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன். அவ்வளவுதானே? அதெல்லாம் எடுத்து செலவைக்கு போட்டு தரேன், மடிச்சு ஊருக்கு எடுத்துக்கிட்டு போ. இந்த பாருங்க, நீ இங்க பாரு, நல்லா இங்க பாரு. இதெல்லாம் என்ன? அது இருக்கட்டும், இது என்ன? வாழைத்தண்டு. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நீ வேற யார் மேலேயாவது அன்பு வச்சிருக்கிறியா, இல்ல ஏதான் உண்மையான அன்பு வச்சிருக்கிறியான்னு உன்னை நான் சோதிச்சு பார்க்கணும் சொன்னேனா இல்லையா? அந்த சோதனை கட்டம் இன்னைக்கு. இவ்வளவுதானே? இதுல என்ன யாரும் ஜெயிக்க முடியாது. என்ன சொல்ற? வாய்க்கு ருசியா சமையல் பண்ணி போட சொல்றீங்க. அது எங்க பாட்டி செய்வா. அதல்ல, இத நீ எரிக்கணும். இத கொண்டு போய் வெயில்ல போடுங்க, காஞ்ச உடனே எரிச்சு காட்டுறேன். அட ராவணா, அதல்ல, பச்சையா என் கண்ணு முன்னாலேயே எரிக்கணும். அது எப்படி முடியும்? அதான் அங்க இருக்கிற ரகசியம். இத நீ கொளுத்திட்டீன்னா உன் மனசை வேற யாருகிட்டையும் பறி கொடுக்கலன்னு நான் நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? இத வந்துட்டேன். இவ்வளவு வேகமா போறான், கொளுத்திடுவாளா? எப்படி நடக்கும் இந்த காலமா இது? எனக்கு என்னது, நீ கொளுத்து. அப்படி இல்ல, நான் உங்களை சோதனை பண்ணணும் இல்ல. நீங்க இந்த பக்கம் கொளுத்துங்க, நான் அந்த பக்கம் கொளுத்துறேன். எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? நீங்க கொளுத்துதான் ஆகணும். இது பெரிய டேஞ்சரா போச்சு. கொளுத்துணுமா? ஆமா. இது எதுக்கு கொளுத்துறது? அப்படி கண்ணால பார்த்தா போறாது. பஸ்பீகரம் பஸ்பீகரம். இப்போ ஒரு கரமும் ஆகலையே. இன்னும் நான் சாமியை கும்பிடலையே. நீ கொஞ்சம் தனியா இரு, ஏகாந்தமா என் கடவுளை கும்பிட்டுட்டு வந்து கொளுத்துறேன். சரி. ஓ வா வா, கொடுத்தலாமா? என்னது என்ன என்னது? பூ வாசனை. வாசனை இல்ல.
கொஞ்சம் இருங்க வந்துட்டேன். என்ன நீ சாமி கும்பிட போறியா? அவர் பிரம்மச்சாரி சாமி, ஒண்ணும் நடக்காது. அவரு ஏன் அந்த பக்கம் சிவன்? நீங்க என்னமோ இந்த தலைப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரியும், நான் என்னமோ அந்த தலைப்புல மண்ணெண்ணெய் ஊத்துறது தப்புங்கிற மாதிரி கத்துறீங்க. நான் ஒண்ணும் பாக்கல, உங்க ஆண்டவன் காட்டி கொடுத்துட்டாரு. ஆஞ்சநேய பிரபு. இந்த பாருங்க, ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு மூளை இருக்கோ அதுல பாதியாவது பொம்பளைங்களுக்கு இருக்கும்ங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்கள சோதனை பண்ண ஆரம்பிங்க. நான் ஏன் இனிமே சோதிக்கிறேன்? பொம்பளைங்க மேல சந்தேகப்படுறது தப்புங்கிறதான் புரிஞ்சு போச்சுதே. பாரு இத பாரு, உனக்கு அத்தனையும் ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்கிறான். இனிமே நீதான் எனக்கு, நீதான் எனக்கு, நீ அவளா எவாவா? அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாமிக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு தனியா சொல்றேன், இனிமே நீதான் எனக்கு கொண்டாட்டி. என்னங்க அப்படி சும்மா வாயால சொல்லிட்டா போதுமா? வாயால சொல்லிட்டு எவன் சும்மா இருப்பான்? எங்க ஐயா கிட்ட சொல்லி, எங்க அம்மா கிட்ட சொல்லி, பத்திரிக்கை அடிச்சு, ஊர் ஜனங்க கிட்ட சொல்லி, வான வேடிக்கை விட்டு எல்லாரையும் ஹோட்டலுக்கு சோத்துக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறம் எல்லாம் நான் தாலி கட்டுவேன். இன்னைக்கு என்ன டிஃபனு? இட்லி. இந்த இட்லி ராஜாவுக்கு, இந்த இட்லி எனக்கு, இந்த சட்னி ராஜாவுக்கு, இது எனக்கு, இந்த நெய் ராஜாவுக்கு, இது எனக்கு. ராஜாவும் நானும் ஒன்னா சாப்பிட போறோம். மாட்டேன். ஏண்டா ராஜா, என்னோட சாப்பிடக்கூடாதா? முடியாது. ஏன்? இத பாரு, அம்மா கூட என்னோட தான் சாப்பிட போறா. ஏம்மா நீ இவரோட சாப்பிட போற? ஆமாண்டா கண்ணு, வா நீயும் சாப்பிட. நான் இவரோட சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம். சரி சரி, நான் தனியா சாப்பிடுறேன். சாப்பிடு. ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கிற? இல்லையே, எப்பவும் போலத்தான் இருக்கேன். உன் முகம்தான் மனசுல இருக்கிறத காட்டி கொடுக்குது. என்ன விஷயம் மாலதி? ஒண்ணுமே நம்ம ராஜா உங்களை பேரை சொல்லி கூப்பிடுறது, இன்னும் உங்களை அந்நியராவே நினைச்சு பழகிறதும் தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதனால என்ன மாலதி, நான் அவனை அந்நியனா நினைச்சாத்தானே நீ வருத்தப்படணும்? எத்தனையோ குழந்தைகள் அப்பா மேல உள்ள அளவுக்கு மீறின அன்புனால பேரை சொல்லி கூப்பிடுறது இல்லையா? இதுக்காக நீ கவலைப்படலாமா? நீ சந்தோஷமா இருந்தா தான் ராஜாவும் சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருப்பான். ராஜா பரவாயில்ல ராஜா, என்ன பேசாதீங்க. சீதா, நம்ம பிரகாஷ் மாமா அம்மாவோட தலைமுடியே தொடுறாரு, அம்மாவோட சேர்ந்து சாப்பிடுறாரு. அம்மாவும் என்னடான்னா மாட்டேன்னு சொல்லாம அவரோட சாப்பிடுதே. இதுல என்ன தம்பி இருக்கு? இன்னுமே அம்மா அவரோட தானே சாப்பிடணும். எப்படி சாப்பிடலாம்? பிரகாஷ் மாமா எங்க அப்பாவா என்ன? ஆமா தம்பி, உங்க அப்பா தான். அதாவது உங்க அம்மாவுடைய புருஷன். புருஷன்னா யாரு? புருஷன்னா உங்க அம்மாவுடைய எஜமா. அம்மா அவருக்கு வேலைக்காரியா? அப்படின்னா நீ தான் வேலைக்காரி. நீ அவரோட சாப்பிட மாட்டேங்கிற? இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி சரி, நீ படுத்துக்க, நேரமாச்சு. இங்க படுத்துக்க ராஜா. சமத்தாச்சே, சொன்ன உடனே தூங்கிடுவேன். எங்க கண்ணை முடிக்கோ, மூடு கண்ணு. சீக்கிரமா தூங்கணும், நீ நல்ல பையனா.
அம்மா இது எனக்கு தானே? என்னம்மா இது? உனக்கு ஒண்ணுமே தெரியல. இதுக்குள்ள என் காலு போகவே மாட்டேங்குது. இது உனக்கு இல்ல ராஜா, வேற யாருக்கு? வரப்போற உன் தம்பிக்கு. தம்பிக்கா? ஆமா, அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் உனக்கு ஒரு சின்ன தம்பியை கூட்டு வருவாங்க. ஏமா எப்போ வருவாமா? சரி சரி போடா, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அம்மா ஆஸ்பத்திரியில இருந்து 2 தம்பிய அழைச்சுக்கிட்டு வாமா. அப்ப நான் ஜாலியா தம்பியோட விளையாடுவேன். பெரிய காரு வாங்கி தரேன்னு பிரகாஷ் மாமா. ராஜா, உனக்கு எத்தனை தரம் சொல்றது? அவரை ஏன் பேரை சொல்லி கூப்பிடுற? அப்பான்னு கூப்பிடுற ராஜா. பிரகாஷ் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவர் எங்க அப்பா இல்ல. என்ன, அவர் அப்பான்னு கூப்பிட மாட்டேன்? கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அழகு ராஜா, அழகு. என்னம்மா இது, குழந்தைய போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க? எல்லாம் நீ கொடுக்கற செல்லத்தானதாம யாரு பேச்சும் கேட்காம கெட்டு போறது. என்னம்மா செய்யறது? குழந்தைக்கு அப்பாவுடைய ஞாபகம் இன்னும் மறக்கணும். உலகத்துல எது இல்லாத போனாலும் ஈடு செஞ்சிடலாம். ஆனா பெத்த தகப்பன் இல்லாத குறையை எப்படியம்மா போக்க முடியும்? குழந்தை இருக்கிறப்ப இப்படி இல்லாம பேசுறது. நான் ராஜாவோட உண்மையான தகப்பன் இல்லாத போனாலும் தகப்பனுக்குரிய கடமை இந்த வீட்டுல என்ன தவிர வேற யார் செய்யுது? மாலத்தியோட குழந்தை என் குழந்தை. இனிமே இப்படி எல்லாம் பேசாது. போகல ராஜா, என்ன நடந்துச்சு? அம்மா அடிச்சிட்டாங்க. அப்படியா? இருக்கட்டும். இத பாரு மாலத்தி, இனிமே நீ ராஜாவை அடிச்சா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஆமா, நான் கூட பேச மாட்டேன். போனா போகுது ராஜா, அம்மாவை மன்னிச்சிடு. இங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சரி, மன்னிச்சேன். போ. ஆனா உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். பரவாயில்லை, நான் உனக்கு அப்பா இல்லைன்னாலும் நீ எனக்கு பிள்ளை தானே? ஆமா. நல்ல பிள்ளை. எங்க எனக்கு ஒரு முத்தம் கொடு. அது இல்ல, இது. அந்த கிணத்துக்கு என்னடா? அது தம்பி. போக்கிரி பாய். ரைட், போடு. போய் டைகரோட விளையாடு போ. யானையை கூட அன்புனால பழக்க. யாராவது குழந்தைய போய் இப்படி அடிப்பாங்களா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் வழியில தான் போய் திருத்தணும். என்னமோ ராஜாவோட போக்க பத்தி நினைச்சா எனக்கு ராப்பகலா தூக்கம் கூட வர்றது கிடையாது. அவன் என்னைக்குதான் திருந்த போறாதோ. மாலதி, அதை பத்தி எல்லாம் இப்ப நினைக்காது. இவனுக்கு ஒரு தம்பியோ தங்கையோ பிறந்தப்புறம் அது நம்மோட சாப்பிடுறதையும் பழகிறதையும் பார்த்து இவனும் தானாகவே சரியாயிடுவான். Congratulations. No, Dad. குட்டி தம்பி வந்தானா, சின்ன தம்பி வந்தானா, பாலும் பழமும் திம்பானா, சிரிப்பானா, சிரிடானா? ஓ, புல்லா வேணுமா? சிரிடா. அம்மா, தம்பிக்கு வாயில பல்ல காணோம். என்ன, தம்பிய பார்க்க அப்பா எப்ப வரும்? இல்லைன்னா தம்பிய எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட போலாமா? சொல்லுமா அண்ணா. சரி சரி, நீ போய் தம்பியோட விளையாடு. எனக்கு இவன் தான் யமரூபத்துல வந்திருக்கான் போல இருக்கு. மாலதி, டாக்டர் வந்திருக்கிறாரு பாரு. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் பிரகாஷ். உடம்பு எப்படி இருக்கு? எப்பவும் போலதான் இருக்கு. உங்க மனசுல கவலையெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாளைக்கு
சந்தோஷமா இருக்க பாருங்கம்மா. அதேதான் டாக்டர், நானும் 1000 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப ஜுரம் ஒண்ணும் இல்ல. நேற்று கொடுத்த மெடிசனே கண்டினியூ பண்ணுங்க. ரைட். அந்த மருந்து ரொம்ப கசக்கிறதுங்க. நீங்களும் சின்ன குழந்தையா என்ன? மருந்து சாப்பிட்டாதான் உடம்பு குணமாகும். நான் வரேன். மிஸ்டர் பிரகாஷ், இப்படி கொஞ்சம் வாங்க. மாலதி, டாக்டர் சொன்னதை கேட்டு உரிமையாச்சும் ராஜாவை பத்திய கவலையெல்லாம் மறந்துட்டு டாக்டர், ரத்தம் குறைவாக்கியோட ஹார்ட்டும் கொஞ்சம் பலகீனமா இருக்கு. மனசுல இருக்கிற பானை குறைஞ்சா எல்லாம் தானே சரியா போயிடும். டோன்ட் வரி மிஸ்டர் பிரகாஷ், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நான் வரேன். எண்ணெய் இல்ல, இப்படியே பாத்துக்க. நான் போய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு வந்துடுறேன். தொடாம பாத்துக்கணும். ராஜா துப்பாக்கியால சுட்டு விட்டான். கையெடு பாக்கலாம். கையெடுத்தா ரத்தம் வரும். எங்க பாக்கலாம்? ரத்தம் வரும். ரத்தத்தையே காணமே. ஐயா முள்ள வரும் போல இருக்கு. காயத்தை காணமேப்பா. காய காணுமா? ஐயா முதுகுல பட்டுட்டா பாருங்க. முதுகிலும் இல்ல, மண்டையிலும் இல்ல. நல்ல ஆளாப்பா நீ. குழந்தை கையில தோட்டா போட்டது வேற அவர் கொடுக்கலாமா? ஐயோ சத்தியமா நான் கொடுக்க கிடையாது. குறி தவறி போனதெல்லாம் நீ படைச்சுக்கிட்ட. ஐயா நான் கொடுக்கலீங்க, அவனே லோடு பண்ணிக்கிட்டான். போய் மாமா போய், சுட்டா செத்துடுவாங்கன்னு இவன் தான் சொன்னான். சாவலியே. ஐயோ சாவலியா? பிள்ளையார் கோயில போய் தேங்காய் உட. ஐயோ பாத்தியா, இந்நேரம் மாணிக்க செத்து இருந்தாருன்னா என்ன ஆகுறது? இனிமே இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, தெரியுமா? கொண்டு போய் உள்ள வைப்பா. என்ன அர்த்தம்? நாளைக்கு வந்து சுடேன்னுட்டு போறாங்க. அடையப்பா ராஜா, உனக்கு அவன்டா ராஜான்னு பேர் வச்சான். போய் எனக்கு புரிய வைக்கடா. அடையப்பா கல்யாணம் ஆகுலடா என்ன எனக்கு? சாக்கடையில போடுறேன். எங்கடா போற? மாமா இங்க உட்கார்ந்து இருக்க. என்னடா மாமா குடுக்கற சாப்பிடுறா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இது சாப்பிட்டா வயிற்று வலி வரும். நீ பழைய கதை என்ன மறக்கலையா? உட்கார்றா கண்ணு. ஏமா வாத்தியார் அடிச்சாரா? அப்பா வீட்டுல இருக்காரா? இல்ல, ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஏன் பிரகாஷுக்கு என்ன உடம்புக்கு? அவருக்கு ஒண்ணும் இல்ல, எங்க அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? குமார் மேனேஜர் சொல்றியா? ஓஹோ, கதையை எப்படி மாத்திட்டாங்களா? ஒட்டா கேக்குற உன் வேலைய பாரியா? கண்ணே, நீ சின்ன பிள்ளடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க அப்பா இந்த உலகத்துல இல்லடா, அவரு யமலோகத்துக்கு போயிட்டாரு. இன்னும் திருப்பி வரமாட்டாரு. இல்லையே, அப்பா திரும்பி வரும்னு பிரகாஷ் மாமா சொன்னாரே. ஓஹோ, உங்க அப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாலடா திரும்பி வருவான். அவனைதான் உங்க பிரகாஷ் மாமா குத்தி கொண்டு விட்டாங்கடா. என்ன, அப்பாவை பிரகாஷ் மாமா கொன்னுட்டாரா? ஆமாண்டா. ஐய, உங்க அம்மா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியா? பிரகாஷ் மாமா தான் உங்க அப்பனை குத்தி கொலை செஞ்சான்டா. நிஜமா சொல்றியா? நான் உங்ககிட்ட பொய் சொல்வேனா? சொல்லு. பிரகாஷ் மாமா உங்க அப்பாவை குத்தி கொன்னத என் கண்ணால பாத்துக்கிட்டு இருந்தாண்டா. நேரா போ. ராஜா, எங்க போற? நான் வீட்டுக்கு போறேன். நீ கிளாஸ்க்கு வரல? உங்க அப்பா என்ன கெடுத்தான். முட்டாய் நட்டு தூக்க வச்சான். ஊசி பட்டாசுக்கு நெருப்பு வச்சுட்டேன், அது வெடிக்கும். நான் வேடிக்கை பாக்குறேன். அப்பதான் என் மனம் சாந்தியாது. ராஜாவை என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிற. அவ மனசு எப்படி மாத்துறதுன்னே புரியல. மாலதி, உடம்பு சரியா இல்ல நேரத்துல இந்த மாதிரி நிலவெல்லாம் ஏற்பட்டா ஆபத்து வரும்னு டாக்டர் சொன்னதை அதுக்குள்ள மறந்துட்டேன். இனிமே எனக்கு எந்த ஆபத்து வந்தாயும் என்ன நீங்க கல்யாணம் செஞ்சு விட்டு நீங்க அடைஞ்ச சுகந்தா என்ன?
அப்படியெல்லாம் சொல்லாத மாலதி. ஒருவேளை நான் சொர்க்கத்துக்கு போறேன், அங்க இருக்கிறவங்க உங்களை மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் இழுக்கு வந்ததை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எனக்காக எவ்வளவு துன்பத்தை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா என்னால திருப்பி தர முடிச்சது என்ன? அவமானம்தான். அது எல்லாம் நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறேன். நீ எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன சொல்லுங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசை புண்படுத்தாம இருக்கணும். நீயும் ராஜாவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறத தவிர எனக்கு வேற எந்த விதமான ஆசையும் கிடையாது. உன் மனசை திடப்படுத்திக்கிட்டா உடம்பு தானாகவே குணமாகும். இந்த மருந்து சாப்பிடு. ஐயோ, அது கசக்கிற விஷமாச்சு. பிரகாஷ் மாமா, நிறுத்துங்க. அதே அம்மாவுக்கு கொடுக்குறீங்க. இது மருந்துடா கண்ணு. நீங்க பொய் சொல்றீங்க. அம்மா, அது சாப்பிடாத, அது விஷம். அப்பா கொன்ன அப்பால பிரகாஷ் மாமா ஒன்னையும் கொல்ல பாக்குறாரு. ராஜா, அம்மா, அப்பா இனிமே வரமாட்டார். அம்மா, இங்க இருக்க வேண்டாம். அம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதடா ராஜா. நீங்க என்னோட பேசாதீங்க. அம்மா போலாம். அம்மா, ராஜா, இதுவும் நம்ம வீடு தாண்டா. இல்ல, இது இவர் வீடு. இங்க இருந்தா என்ன கொன்னுடுவாரு. அம்மா, அம்மா. ராஜா, மாலதி, மாலதி, மாலதி. டாக்டர், இப்போ எப்படி இருக்கு? நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இல்ல, என் அப்பா இல்ல. இல்ல, அம்மா செத்து போச்சு. அம்மா செத்து போச்சு. அப்பா அம்மா ஆஸ்பத்திரியில திரும்பி வராது. ஐயோ, அப்படி எல்லாம் நினைக்காத ராஜா. அம்மா நிச்சயமா திரும்பி வந்துருவாங்க. இல்ல, அம்மா செத்து போச்சு. வராது, திரும்பி வராது. என்ன இதெல்லாம்? அம்மாவுக்கு குணமான உடனே நிச்சயமா திரும்பி வந்துருவாங்க. நீ வேணா பாரு. நீ அழக்கூடாது ராஜா. அழாத. என் கண்ணுல தூங்கம்மா. என் ராஜா தூங்கு. என் தங்க ராஜா தூங்கு ராஜா. என் அம்மா இல்லை, தூங்கு கண்ணு. என் ராஜா தூங்கு. தூங்குமா. மாணிக்கா, தம்பி, ராஜா தூங்கிட்டானா? தூங்கியாச்சு. பாவம், அவன் அம்மாவை பார்க்காம ரொம்ப வேதனைப்படுறான் போட்டிருக்கு. அவன் ஏதாவது கேட்டா அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா சொல்லி சமாதானப்படுத்து. சரி தம்பி. தம்பி, பிரகாஷ் மாமா அம்மாவையும் அப்பாவையும் கொன்னுட்டாரு. வா, ஓடி போயிடலாம். வா தம்பி.
தம்பி செத்தவங்க மேலோகத்துல இருக்கிறதா கணக்கு பிள்ளை சொன்னான். நம்ம அப்பா அம்மா கூட அங்கேதான் இருக்காங்க. நம்ம கூட அங்க போலாமா? ஆனா எப்படி போறதுன்னு தெரியல. நம்ம ரயில்ல போனா சீக்கிரமா போலாம். வா போலாம்.